ஆயிரத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தாக்கலாகியிருக்கிறது. நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். பெரிய எதிர்பார்ப்புகள் மத்தியில் நிறைய தேர்தல் உத்தரவாதங்கள் கொடுத்திருந்த நிலையில இந்த பட்ஜெட் தாக்கலாகியிருக்கிறது. இதுவரைக்கும் சில துறைகள் காணாத அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றிருக்கின்றன. உதாரணத்துக்கு கல்வித்துறை. இந்த பட்ஜெட்டுடைய மைய அம்சமாக 5 இயக்கங்கள் 11 சிறப்பு திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு அம்சம் கையாளப்பட்டிருக்கிறது. குடிமராமத்து முறை, குடிசை இல்லா தமிழகம், வறுமை ஒழிப்பு, தூய்மை தமிழகம், திறன் மேம்பாட்டு இயக்கம், இவை பிரதான கொள்கைகளாக பிரதான திட்டங்களாக இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கின்றன. 11 பெரும் திட்டங்களும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்று அதற்கு போக்கஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடன் சுமை பெருகி இருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை எல்லாம் பெருகி இருக்கிறது. வருவாய் வரவு 1.48 லட்சம் கோடி என்றால் வருவாய் செலவு 1.64 லட்சம் கோடி. ஆக ஒரு 15,800 கோடி அளவுக்கு வருவாய் பற்றாக்குறை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெருகியிருக்கிறது. நிதி பற்றாக்குறையும் 40,000 கோடியை தாண்டி இருக்கிறது. அநேகமாக இந்தியாவிலேயே அதிகமான நிதி பற்றாக்குறை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில பட்ஜெட் 2016 யதார்த்தமா ஏமாற்றமா விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு கமம் செல்வேந்திரன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த தலைவர், முன்னாள் டெல்லிக்கான தமிழக பிரதிநிதி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். திரு சோமு வள்ளியப்பன் அவர்கள், பொருளாதார வல்லுநர். திரு ஆர் வெங்கடேஷ், பத்திரிகையாளர். மற்றும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைகிறார் திரு மாபா பாண்டியராஜன், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளரும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும். என்னுடைய முதல் கேள்வி திரு சோமு வள்ளியப்பன் அவர்களுக்கு தான். மற்ற எந்த மாநிலத்தையும் விட சமூக நல திட்டங்களுக்காக செலவிடக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஒரு 35% வருவாய் செலவினங்கள்ல ஒரு 68,000 கோடி அளவுக்கு. அதையும் மீறி பொருளாதார அலகுகளை இதையும் மீறி போஷாக்காக தொடர்ந்து வைத்துக் கொண்ட ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருந்து வருகிறது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இதுவரைக்கும் இல்லாத வருவாய் பற்றாக்குறை, இதுவரைக்கும் இல்லாத நிதி பற்றாக்குறை, கடன் அளவு பெருக்கம், இவையெல்லாம் ஒரு ஆபத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு என்ன தோன்றுகிறதா? இல்ல எல்லாம் கட்டுக்குள் தான் இருக்கிறது, அப்சல்யூட் நம்பர்ஸ்ல எண்ணிக்கையில பிரம்மாண்டமாக தெரிந்தாலும் கூட இன்னமும் போஷாக்காகத்தான் பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புலப்படுதா? நீங்க கடைசியா கேட்டது போல இது அப்சல்யூட் நம்பர்ஸ் பயமுறுத்துகிறதா, வேற எப்படி பார்க்க வேண்டும் என்று பார்த்தா, இப்போ சில சமயங்களில் சொல்வது உண்டு 2011 மொத்த கடன் எவ்வளவு இருந்தது, இப்போ 2016 எவ்வளவு இருக்கிறது. இது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு விவாதமாக இருக்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தா கடன் கூடிக்கொண்டு போவது என்பது தவறு என்று சொல்லலாம். இன்னொரு விதத்தில் பார்த்தா 2011 தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்ன, தமிழ்நாட்டின் இளைஞர்களின் எண்ணிக்கை என்ன, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியம் என்ன, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி மதிப்பு என்ன, ஜிடிபி வேல்யூ என்றெல்லாம் பார்த்தால், அப்படி வேறு வேறு காலகட்டங்களை ஒப்பிட்டு பார்ப்பதற்காகத்தான் நீங்கள் அப்சல்யூட் நம்பர்ஸை பார்க்க வேண்டாம், நீங்க பர்சன்டேஜை பாருங்க என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. 100 ரூபாய் சம்பாதித்தால் நீ எவ்வளவு கடன் வாங்கலாம் என்பது, 100க்கு 10 ரூபாய் கடன் வாங்கலாம் என்று ஒன்று இருந்தால், 1000 ரூபாய் சம்பாதிக்கிற போது 100 ரூபாய் கடன் வாங்கலாம் என்பது இயல்பு, 10,000 ரூபாய் என்பது போது 1000 என்பது இயல்பு. அது போல பார்த்தால் இப்பொழுது நான் முக்கியமா பார்த்தது 3 எண்களை தான் இன்றைக்கு இந்த பட்ஜெட்ல பார்த்தேன். ஒன்னு, இவர்கள் பொருளாதார வளர்ச்சி என்ன வேகம் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்தேன். 7% கிட்டத்தட்ட சொல்லி இருக்கிறார்கள் ஜிடிபி growth இருக்கும் என்று. அதை நீங்க உறுதி செய்யலாம். 8.7% என்று சொல்லி இருக்கிறார். தேசிய அளவு 7.4, தமிழ்நாடுடைய அளவுங்கிறது 8.7, which is above the national average. அது ஒரு ஆரோக்கியமான எண். அதாவது இவர்கள் எதிர்பார்க்கிற வளர்ச்சி என்பது 8.7 என்பது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி. சரி, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் இருக்கிறது. இரண்டாவது இவர்கள் எவ்வளவு ரெவென்யூ டெபிசிட் போட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தா கிட்டத்தட்ட 15.8 கோடி, 15,800 கோடி ரூபாய் பற்றாக்குறை இருக்கிறது. பிஸ்கல் டெபிசிட் 40,000 கோடி இருக்கிறது. இரண்டுமே முன்னெப்போதும் இல்லாத அளவு என்று சொல்லுகிற பொழுது, முதல் இதுக்கு விளக்கமாக அவர் என்ன சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இந்த டாஸ்மாக்ல இருந்து வரப்போகிற வருமானம் எங்களுக்கு குறைகிறது, அந்த அளவுக்கு தான் கரெக்டா இன்டீரியம் பட்ஜெட்டுக்கும் இப்ப இருக்கிற பட்ஜெட்டுக்கும் இருக்கிற நிகர அந்த ரெவென்யூ டெபிசிட்டினுடைய உயர்வு என்பது கரெக்டா அதை ஃபிட் ஆகுது.
முதல்ல 9,000 கோடி இன்டீரியம் பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. இப்ப 15.8 ஆயிரம் கோடி என்று சொல்லுகிறார்கள். 6,000 லட்சம் கோடி தான் எங்களுக்கு டாஸ்மாகில் இருந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். நான் அதை ஒரு மேலாக கணக்கு போட்டு பார்த்தேன். வெறும் 500 டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டுமே அவ்வளவு வருவாய் இழப்பு வர முடியாது. அப்படி என்றால் இப்போதைக்கு 500, இந்த நிதியாண்டு முடிவதற்குள் 500க்கும் மேற்பட்ட கடைகளை மூடலாம் என்கிற திட்டம் இருப்பதாக சாம்சங் டியூட்டிஸ், ஆட்டோமொபைல், இது எல்லாத்துலயுமே குறைஞ்சிருக்கு. ஓரளவுக்கு குறைந்திருக்கிறார். 67,000 கோடியாக அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இரண்டாவது வந்து பிஸ்கல் டெபிசிட் கூட, இந்த கடன் அளவு கூட 2.96% என்பது கிட்டத்தட்ட 3 என்பது பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் அந்த ஆக்ட்ல சொல்லப்படுகிற ஒரு அளவு. மிக 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 நெருக்கமாக வந்து, ஆனால் அதற்கு கீழே இருக்கிற நல்ல பிள்ளையாக தெரிகிறது இந்த எண் 2.96 மேனேஜ்ட். அழகாக அதை அருகில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது 2.96. அந்த எண்ணும் கூட பாஸ் மார்க் என்று பாஸ் மார்க் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதே போல இவர்கள் வந்து மொத்த கடன் என்பது ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் ஜிடிபியில 25% வரை இருக்கலாம் என்பது ஒரு அளவீடு. அதை வந்து இவர்கள் இந்த நாம சொல்ற 2,51,000 கோடி என்பதும் கூட 18.43 என்கிற அளவில் இருக்கிறது. அதனால ஒரு சம்பாதிக்கக்கூடிய மனிதன் கூடுதலாக கடன் வாங்கலாம் என்பது போன்ற ஒரு எண் தான் அது. இப்பொழுது வளர்ச்சி இருக்கிறது, பொருளாதார மதிப்பு இருக்கிறது, அதற்காக நாங்கள் செய்கிறோம். நான் பார்க்கிற 4வது எண் இவர்களுடைய மொத்த செலவினங்கள்ல திட்டத்துக்காக எவ்வளவு செலவிடுகிறார்கள், திட்டமில்லாத செலவு எவ்வளவு செய்கிறார்கள். திட்ட செலவு என்பது கிட்டத்தட்ட ஒரு 24,000 கோடி ரூபாய்க்கு இவர்கள் போட்டிருக்கிறார்கள். மிச்சமெல்லாம் எக்ஸ்பென்சஸாக இருக்கிறது. அப்போ நீங்க பிஸ்கல் டெபிசிட் 40,000 கோடி ரூபாய் இருக்கிற போது 40,000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் பண்ணிவிட்டால் தவறில்லை, கடன் வாங்கி முதலீடு செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆனால் நீங்க 40,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி பற்றாக்குறையை உண்டாக்கி 24,000 கோடியை தான் முதலீடு செய்கிறீர்கள். அதிலிருந்து தான் உங்களுக்கு பின்னால் வருமானம் வரும் என்கிற பொழுது அங்கே கொஞ்சம் துண்டு விழுகிறது, அந்த இடத்துல குறைவாக இருக்கிறது. திரு செல்வேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அவர் சொன்னது போல தேசிய சராசரியை விட அதிகமான பொருளாதார வளர்ச்சி, கடன் அளவு 2.5 லட்சம் கோடி தொட்டாலும் கூட இந்தியாவில் பல மாநிலங்கள் தாண்டியது போல அல்லாம ரிசர்வ் வங்கியால அனுமதிக்கப்பட்ட அளவுல தான் நம்மளுடைய கடன் விகிதம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆரோக்கியமாகத்தான் பொருளாதார குறியீடுகள் இதெல்லாம் பெருகியிருந்தாலும் கூட அபாய கட்டத்தை இன்னும் எட்டவில்லை. தமிழக பொருளாதாரம் இன்னும் கட்டுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கா? மொத்த வருவாயில 25% ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கடன் இருக்கலாம் என்பது ஒரு வரையறை. ஆனா இப்ப 18.4% இருக்கு. இது ஏறத்தாழ அந்த 25% விளிம்பு நிலைக்கு வந்ததாத்தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். எப்படி ஒரு 10% கீழே இருந்தா 25% வரைக்கும் நம்ம கடை வாங்கலாம். இப்ப 10% தானே வந்திருக்கோம், இன்னும் 15% நம்ம வாங்கலையேன்னு நினைக்கலாம். 18க்கு 25க்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல, அது தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கு. அதனாலதான் நான் அதை விளிம்பு நிலை என்று சொல்றேன். பொதுவா கடன் என்பதே ஒரு பட்டு துணியிலே முடிந்து வைக்கப்படுகிற 24.8%. சரி, அப்ப அதிமுக ஆட்சி விட்டு போன சமயம் 2007ல 22%, 2008ல 21%, 2009ல 21%, 2010ல 21.2%. இவையெல்லாம் 25க்கு பக்கத்திலேயே தூரமா? அதெல்லாம் இதை விட கொஞ்சம் தூரம் தான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலையும் இந்த ஒரு 18ல இருந்து 21%தான் இருந்திருக்கு. ஆக ஒரு கடன் அளவு அப்படின்னு பார்க்கும்போது, விகிதத்துல பார்க்கும்பொழுது திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ பெரிய மாற்றம் இல்லை. இத பிரம்மாண்டமான ஒரு இதுன்னு சொல்ல முடியுமா? பிரம்மாண்டம் சொல்ல முடியும். இருக்கிற கடன் அதிகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த கடன் அதிகம். அதான் முக்கியமா பார்க்கணும். எங்க ஆட்சியில் எவ்வளவு இருந்துச்சு, அவங்க ஆட்சியில் எவ்வளவு இருந்துச்சுன்றது ஒரு கம்பேரிசன், அதை தனியா பார்த்துக்கலாம். இப்ப இருக்கிற கடன் பெரிய கடனா இல்லையான்றதுதான் பிரச்சனை. நீங்க அதை தான் பார்க்கணும். இப்ப வாங்கி இருக்கிற கடன் நம்பர்ஸ்ல எண்ணிக்கையில பார்த்தா 2.5 லட்சம் கோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா விகிதத்துல அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த பட்ஜெட்டுடைய சைஸ் இன்னைக்கு இருந்த பட்ஜெட்டுடைய சைஸ் 2 மடங்கா பெருகி இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டுடைய அளவும் ஒண்ணுதான். அன்னைக்கு அது 1 லட்சம் கோடியா இருந்திருக்கலாம், இன்னைக்கு 2 லட்சம் கோடியா இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு பட்ஜெட்டுடைய சைஸும் பெருகி இருக்கு. அதனாலதான் சதவீதத்துல பார்க்கணும், சதவீதம் ஒன்னாதான் இருக்கு. நாங்க 91ல இருந்து 91ல ஆட்சியை விட்டு இறங்கும் போது 28,000 கோடி ரூபாய் தான் திமுக தமிழ்நாடு வச்சிருந்த கடன். நாங்க வெறும் 28,000 கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு வெளியே வரும்போதே இந்த அம்மையார் சொன்னார், கஜானாவே காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க, 28,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு, இந்த உங்க சகோதரி தான் தோல்ல சுமந்துகிட்டு தான்
மற்ற நல வளர்ச்சி திட்டங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. இன்னும் 28,000 கோடியை பெருசுபடுத்தி பேசினாங்க. அவங்களே 5 வருஷம் ஆண்டுட்டு இறங்கும் போது 28,000 கோடியில ஒரு 8,000 கோடி கடனை கூட கழிக்கல, 56,000 கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. எங்களை 28,000 கோடி ரூபாயை அதிகம் என்று சொன்னவங்க அவங்க 5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு இறங்கும் போது 56,000 கோடி ரூபாய், 55,900 கோடி, அது ஏறத்தாழ என்ன 55.9. ஆனா நீங்க ஆட்சி விட்டு இறங்கும் போது 1 லட்சம் ஆயிடுச்சு. இப்படி பெருகுவது அப்படிங்கிறது அன்னைக்கு திமுக இந்த மாதிரி பேசிருக்கலாம், அன்னைக்கு அதிமுக வேற மாதிரி பேசிருக்கலாம். பட் ஒரு யதார்த்தம் அப்படிங்கிறது அரசியல் ஒரு மாதிரியும் யதார்த்தம் இன்னொரு மாதிரியும் தானே இருக்கு. கடன் வாங்குற நிலைமை இருக்கலாம். எல்லா நாடுகளும் எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசும் கடன் வாங்கத்தான் செய்யுது. அது கடன் கொடுக்கறதுக்குன்னே உலக அளவில் பல அமைப்புகள் இருக்கு. நபார்டு மாதிரி பல அமைப்புகள்லாம் இருக்கு. அந்த கடனை நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கோமா, நாட்டை பாதிக்காத அளவுக்கு நம்ம கொண்டு போக முடியுமா, அதுக்கான வரி வருவாய் இருக்கா, வருமானம் இருக்கா, கழிக்கிறதுக்கு வழி என்ன? 5 வருஷம் ஆட்சி நடத்தினாங்க. தொடர்ந்தால் போல் 2 முறை ஆட்சிக்கு வந்தது 32 ஆண்டுகால சரித்திரத்தில் இதுதான் முதல் முறை என்று பெருமை கொண்டாடுறாங்க. நான் கேட்கிறேன், போன வருஷம் ஆட்சிக்கு வரும்போது இருந்த கடன்ல எதை குறைக்க இவங்க முயற்சி பண்ணாங்க? கடன் இருந்தா கழிக்கணும்ல, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ல, அதுல எதை முயற்சி பண்ணாங்க? இவ்வளவு ஆண்டுகால தமிழக வரலாற்றுல, இவ்வளவு ஆண்டு இந்திய வரலாற்றுல, எந்த மாநில வரலாற்றிலையும் கடன் இந்த எண்ணிக்கை அளவுல பெருகி இருக்கே தவிர எங்கேயும் குறையல. இந்தியால ஏதாவது ஒரு மாநிலத்துல பாருங்க, இவ்வளவு 1000 கோடி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னு ஏதாவது ஒரு மாநிலத்தை சொல்ல முடியுமா? அது இல்ல. அதுக்காக நாங்க ரொம்ப திறமையா ஆட்சி நடத்துறோம்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் மாதிரி நாங்க ஆட்சி நடத்துறோம். இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு வேற தமிழக மாநில ஒரு பெரிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு 2.5 லட்சம் கோடி விட்டுட்டு போயிருக்காங்கிறோம். மகாராஷ்டிராவுடைய கடன் 3.8 லட்சம் கோடி, வெஸ்ட் பெங்கால் 3 லட்சம் கோடி, யூபி உத்தரப்பிரதேசம் 3.2 லட்சம் கோடி, குஜராத் 2.3 லட்சம் கோடி, கேரளா ரொம்ப சின்ன மாநிலம் 1.6 லட்சம் கோடி. இதுல பல மாநிலங்கள், ஒரு 14 15 மாநிலங்கள் ரிசர்வ் வங்கியால அனுமதிக்கப்பட்ட இதுதான் நல்ல அளவு அப்படின்னு சொல்ல ஒரு அளவை தாண்டி 30-35 வச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிலைமைக்கு தமிழ்நாடு இன்னும் போகல, இன்னமும் இந்த ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருக்கு. அப்ப 18.4% இன்னும் ஒரு 6% வாங்குறதுக்கு அவங்களுக்கு வாங்கிக்கிற உரிமையை நீங்க தரலாம்னு விரும்புறீங்க. இல்ல அது நல்லதா அப்படின்னா நிச்சயமா நல்லது இல்ல, அது நல்லது இல்ல. முதல்ல இதை குறைக்கணும், அதுக்கான முயற்சிகள் செய்யணும். மற்ற எல்லாரும் தான் வாங்குறான் நானும் வாங்குறேன்னு சொல்றது முறையா இருக்காது. நிச்சயமா இந்த ஒரு கடன் அளவை தாண்டி பொதுத்துறையுடைய இது அரசுடைய கடன், பொதுத்துறையுடைய கடன் எவ்வளவு அப்படின்னு சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுவும் பிரம்மாண்டமான கடன் தொகை கொண்டிருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை இவையும் அதிக அளவுல நம்ம பெருகி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் மீறியும் கூட கட்டுக்குள் தான் பொருளாதாரம் இருக்கிறது அப்படின்னு அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கப்படுகிறது. சில திட்டங்கள் நிறைவேற்றத்துக்கு இது ஒரு பட்ஜெட்ல அறிகுறி கொண்டிருக்கிறது. பல தேர்தல் அறிவிப்புல இடம்பெற்ற திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல இடம்பெறல. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் அறிவிப்பாரா அல்ல அடுத்த ஆண்டுக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா? பட்ஜெட் 2016 யதார்த்தமா ஏமாற்றமா என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில விவாதித்து வருகின்றோம். நான் திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சில திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில இடம்பெற்ற திட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, நிறைய திட்டங்கள் இடம்பெறாமலும் செய்திருக்கின்றன. இவையெல்லாம் நிதி நெருக்கடி, நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை, பெரும் கடன் அளவு, இந்த காரணத்தினால ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வரலாமா? அல்ல இந்த அரசுடைய ஸ்டைல், முதலமைச்சர் பல திட்டங்களை அறிவிப்பார், பட்ஜெட்ல இடம்பெறாத பல திட்டங்களை முதலமைச்சர் அறிவிப்பார், ஆக வெகு விரைவிலேயே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு புரிதல் கொள்ளலாம். என்னுடைய இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது எனக்கு தோணக்கூடிய சில செய்திகள் என்னன்னா, இந்த 5 முக்கியமான திட்டங்களாக அறிவித்திருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டடம் கட்டுறது, பல லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு 5 அம்ச திட்டங்கள் உருவாக்கி இருக்காங்க. இவர்களுடைய போக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேதியில முதல்ல இந்த ஒரு பட்ஜெட்டரி இருக்கக்கூடிய டெபிசிட்ஸை எவ்வளவு தூரம் மேனேஜ் பண்ண முடியும் ஒண்ணு. ரெண்டாவது சோமவல்லியப்பன் சொன்ன மாதிரி நீங்க அதுல வரக்கூடிய வரி வருவாயில இருக்கக்கூடிய ஒரு கணக்கீடு ஒண்ணு சொல்றாங்க. அது வெறும் 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவதனால் மட்டுமே இல்ல, பிற வழிகளிலும் ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் உள்ளடக்கிய ஒரு கணக்காகத்தான் அது இருக்குது. அப்படி என்றால் அப்ப கூடுதலான எண்ணிக்கையில் டாஸ்மாக் கடைகள் மூடுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிலே தெரிகிறது. அப்போ இந்த மாதிரியான வரி வருவாய்கள்
குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து முதல்ல நல்லா தெரியும். இதை ஒரு காரணமா வைத்து டாஸ்மாக் மூடுதல தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிற தள்ளி போடக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல. இன்னும் அதான் அவங்க திட்டமிட்டு இருக்காங்களோன்னு இந்த வரி வருவாயுடைய குறைவை பார்க்கும்போது அந்த விதமான வரி வருவாய் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் உள்ளடக்கித்தான் இவங்க திட்டமிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஒண்ணு. ரெண்டாவது செய்தி என்ன தோணுதுன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த வரி வருவாய் பற்றாக்குறை, இந்த மாதிரி மொத்த பற்றாக்குறை திட்டமிடுதல்ல வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வரி வருவாய்களை சரி செய்வதற்கான முயற்சிகள் என்ன அப்படிங்கறத வந்து அடுத்த ஓராண்டுக்கான ஒரு நிச்சயமான போக்கஸாக வைத்துக் கொண்டு இவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த பல்வேறு திட்டங்களையும் அல்லது நலப்பணிகளையும் எவ்வாறு வந்து கூடுதலாக தங்களுடைய திட்டங்கள் வாயிலாக கொண்டு வருவது என்பதை பற்றி சிந்திக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேனே தவிர, அது உடனடியாக நீங்கள் வந்து இந்த கூட்டத்தொடரிலேயே வந்து முதல்வர் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட அறிக்கையாக அதை தெரிவிப்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா ஒரு பெரிய ஒரு திங்கிங் ப்ராசஸ் ஒன்று இது உள்ள பின்னாடி போயிருக்குதான் எனக்கு நல்லா தெரியுது. என்ன ப்ராசஸ் போயிருக்குன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய வருவாய் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய செலவினங்கள் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப வேற சின்ன இப்ப நீங்க கல்வியை தவிர எனக்கு தெரிஞ்சு மற்ற இடங்கள் எல்லாத்திலுமே ஒரு சின்ன முயற்சிகளுக்கு தான் வந்து அவங்க நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். பெரிய அளவுல நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்டேட்டஸ் கோவா தான் இருக்கு. அது முக்கியமான காரணம் ஐ திங்க் தே ஆர் கன்சாலிடேட்டிங். இது வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் அந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டு ஆட்சி அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து ஒரு நிதானித்து அவர்கள் தங்களுடைய பைனான்சஸ் வந்து கன்சாலிடேட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது மட்டும் இல்லாம இன்டரிம் பட்ஜெட், அதாவது முந்தைய பட்ஜெட் நடந்து சில மாதங்கள் தான் ஆகுது. அதே அரசு ஒரு கொள்கைகளோ இல்லாட்டி திட்டமிடுதலோ ஒரு டிராமாட்டிக்கா மாறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் அவர்கள் கன்சாலிடேட் பண்ண வேண்டியது அவசியம் இந்த சமயத்தில். ஏன்னா நிதி வருவாய்க்கான ஒரு வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத பத்திய ஒரு நிச்சயமான ஒரு, ஏன்னா இதுல நிதி வருவாய்க்கான புதிய திட்டங்கள் எதுவுமே இதுல வந்து உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை. உதாரணமா நீங்க வந்து கிரானைட்டையோ இல்ல தாது மணலையோ வந்து உருவாக்குறோம், அதுக்கான ஒரு அமைப்புகள் உருவாக்கி அதை வந்து அரசுக்கான வருவாயாக உருவாக்க போகிறோம்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இதுல இன்னும் இடம்பெறவில்லை. அப்படின்னும் பொழுது அப்ப நிச்சயமான வரி வருவாய்க்கான அல்லது இதர வருவாய்க்கான வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி ஒரு நிச்சயமான கேள்விகள் எழுது. புதிய இப்போ வந்து டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய நிதி குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில புதிய ஆதாரங்கள் என்னங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் நம்முடைய இணைகிறார், ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர். திரு பாண்டியராஜன், 4 திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கை, உங்களுடைய தேர்தல் அறிக்கை பெரிய அளவுக்கு சூப்பர் ஹிட்டான ஒரு தேர்தல் அறிக்கைய வெற்றியும் அதோடைய விளைவா இருந்தது. ஆனா அதுல இடம்பெற்ற 4 திட்டங்களை முதலமைச்சர் ஆட்சிக்கு மீண்டும் வந்த உடனே செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு உத்தரவிட்டாங்க. 5 திட்டங்கள், பிரதானமா 5 திட்டங்கள். ஆனா மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி, ஸ்கூட்டர் மானியம், பொது இடங்கள்ல வைஃபை வசதி, மாணவர்களுக்கு வைஃபை வசதி, இலவச செல்போன். ஆனா இதற்கான அறிகுறிகள், இதற்கான இந்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல ஏன் இடம் பெறல? இந்த ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது புது அரசாங்கத்துடைய ஒரு ரோட் மேப்பா தான் பார்க்க முடியும். இதெல்லாம் ஏன் doesn't even find mention? இல்ல, இதுல வந்து முதல்ல அறிவித்த 5 வாக்குறுதிகள், அதுக்கு அதிகமாக இதுல 5 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மீனவருக்கு கொடுக்கிற உதவித்தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது, உலைமாக்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை, இது மாதிரி இன்னொரு 5 சிறு வாக்குறுதிகள், அந்த அளவுக்கு பெரிய வாக்குறுதிகள் இல்ல, சிறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 50 வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சி சார்ந்த வாக்குறுதிகள் 6 இருக்கு. அதாவது இப்ப விலையில்லா கால்நடைகள் திட்டத்தை கண்டினியூ பண்ணுவோம், பசுமை வீடுகளை கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து தொடர்ச்சி சார்ந்த வாக்குறுதிகள் 5 இருக்கு. எந்த நல திட்டங்களுமே விடுவிட்டு போகல, ஃபேன் மிக்சி கிரைண்டர் தவிர. அது மற்ற எல்லாமே வந்து ஃபிகர் அவுட் ஆயிருக்கு. லேப்டாப்ல இருந்து எல்லாமே வந்து முடிச்சுக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள் கண்டிப்பா நீங்க 2 விஷயங்கள் இந்த பட்ஜெட்டை பார்க்கணும். ஒன்னு பட்ஜெட் சைஸ். பட்ஜெட் சைஸ் பொறுத்த வரைக்கும் 1,88,000. நீங்க கொஞ்சம் தவறா பதிவு பண்ணீங்க. இந்த பட்ஜெட் சைஸ் வந்து 11% வளர்ச்சி இருக்கு. 1,70,665 இருந்த பட்ஜெட் சைஸ். பட்ஜெட் சைஸ் நீங்க பாக்குறப்ப நம்ம கெட்ட வட்டியும் சேர்த்து தான் பார்க்கணும். ஓகே, வட்டி இல்லா செலவினங்கள் 1,67 இருந்தாலும் வட்டி ஒரு 27 சேர்க்கிறோம். 1,88,708. நான் எதிர்பார்த்தது இந்த வாட்டி வந்து ஆக்சுவலா ஐ எக்ஸ்பெக்டட் 200,000, 2 லட்சம் கோடி வரும்னு எதிர்பார்த்தேன். 1,88,708 கோடிகள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 11% வளர்ச்சி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். செகண்ட் முக்கியமான நீங்க பார்க்க வேண்டியது ஃபினான்ஸ் செக்ரட்டரியுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல 1,99,928 கோடி. அது வேற கணக்கு. பட்ஜெட் சைஸ் அவர் தான் வளர்க்கிறார். பட்ஜெட் சைஸ் வந்து 1,88,700. 1,99,000 என்ன கணக்கு? சொல்றேன். நம்ம சொல்ல விரும்புற ஒரு கருத்து வந்து 2 சைஸ் நீங்க பார்க்கணும். பொருளாதாரத்தோட சைஸ் என்ன மாதிரி கூட போகுது, ஜிடிபி. அது வந்து முத வாட்டியா 13,69,494 டார்கெட் பண்ணிருக்கோம். நம்ம எப்பவே சொல்ற ஒரு விஷயம் வந்து சென்ற முறை
11 லட்சம் கோடிக்கு நம்ம தொட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து திருத்திய மதிப்பீடு 2015-16 ஆக்சுவலா தமிழ்நாடு has touched 12,12,668 12,12,668 கோடிகள் முதல் முறையாக நம்ம சாதிச்சிருக்கிறோம். இது வந்து ஏன்னா 11ல இருந்து 12.12க்கு உயர்ந்திருக்கிறோம். இதை வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது. ஏன்னா நீங்க பார்க்கறது இருக்கே இல்ல ஒரு இன்ஃபிளேஷன்ல இயல்பா கூட்டிட்டு போற ஒரு விஷயம். அதுதான் அதையும் சொல்லியிருக்கேன். இன்ஃபிளேஷன் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருந்ததுன்னு போட்டு சொல்லியிருக்கிறாரு. 4.5% தான் நமக்கு இன்ஃபிளேஷன் இந்த வருஷத்துல. அதை டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 8.9% வளர்ந்திருக்கும், 8.75% வளர்ந்திருக்கும். அது மேல இன்ஃபிளேஷன் சேர்த்துதான் உங்களுக்கு இந்த 13% மேல வளர்ச்சி வருது. ஜிடிபி வந்து உங்களுக்கு 12,12,628 வரனாலதான் இன்னைக்கு தனிநபர் வருமானம் நம்ம சொன்ன அந்த 1,69,000 மேலே உயர்ந்திருக்கு. ஜிடிபி கணக்கு பார்த்தா மகாராஷ்டிரால பாதி தான் நாம. இல்ல ஐயோ பாதிலாம் கிடையாது. மகாராஷ்டிரா இருக்குது 16 லட்சம் கோடி. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வருஷம் சாதிக்க போறது 13,69. தொட்டுவிடும் தூரத்துல தான் மகாராஷ்டிரா மறந்துடாதீங்க. நம்மள மாதிரி 25% ஹையர் பாப்புலேஷன். And they have better advantage. They have a great advantages. Okay. அதனால நாம் இரண்டு விஷயங்கள் முன்வைக்க விரும்புறேன். முதல்ல பட்ஜெட் சைஸ் என்ன, ரெண்டாவது பொருளாதாரத்துல சைஸ் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு உயரப்போகுதுன்றதுல வந்து 13.69 லட்சம் கோடி மிக முக்கியம் நினைக்கிறேன். இவ்வளவு பெருமை மிக விஷயங்கள் இருக்குல்ல. ஏன் தேர்தல் வாக்குறுதியில இடம்பெற்ற பல விஷயங்கள் இதுல பிறகு இடம்பெறல? அதான் சொன்ன மாதிரி கண்டினியூட்டிங்க. முதல்ல தொடர்ச்சி சார்ந்த வாக்குறுதிகள் அனைத்தும் இதுல நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புது வாக்குறுதிகள் அப்படின்னு வரதுல 5 ஏற்கனவே சொல்லியாச்சு. இன்னைக்கு ஒரு 5 திட்டங்கள் மறுபடியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிறு சின்னதா பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்கம் கூட்டிக்கிடணும். நான் வேற யாரோடையும் கம்பேர் பண்ணல, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணல, திமுக ஆட்சியை கம்பேர் பண்ணல. 2011 பட்ஜெட் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் இதே நிதியமைச்சர் தாக்கல் செய்தார். ஆனா அந்த 2011 பட்ஜெட்ல பெரும்பாலான அத்தனை வாக்குறுதிகளும் இடம்பெற்றிருந்தன. அதற்கான ரோட் மேப் சொல்லப்பட்டது. ஆடு மாடு திட்டம், லேப்டாப் திட்டம், இலவச அரிசி, ஃபேன் மிக்சி கிரைண்டர், இப்படி தொடங்கி எல்லா வாக்குறுதிகளும் அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல கடைசி வரைக்கும் வராத மோனோ ரயில் உட்பட. ஆனா இந்த பட்ஜெட் உரையில தேர்தல் அறிக்கையில இடம்பெற்ற வாக்குறுதிகள் இப்படி செயல்படுத்த தொடங்குறோம் அப்படிங்கிற மென்ஷன் கூட இல்ல. அப்படின்னா அது அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கா, இல்ல முதலமைச்சர் தனியா வேற கட்டங்கள் அறிவிப்பாங்க? பட்ஜெட்டோட ஆதாரமா இருக்கிறது, அடிப்படையா எசன்ஸ் ஆஃப் தி பட்ஜெட் நான் நினைக்கிறதுங்க, ஒரு ரிலீசிங் த ரா அனிமல் ஸ்பிரிட் வாங்க. இந்த பொருளாதாரத்துல வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த அனிமல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோம்னாக்க நம்ம வந்து அடுத்த கடத்துக்கு போக முடியும். அதனால என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ ஜிடிபி வந்து 13.6 அனிமல் ஸ்பிரிட்ல இடம்பெறணும் அப்படின்னா அத்தனை திட்டங்களையும் சொல்லி இதெல்லாம் மக்களே நாங்க கொண்டு வர போறோம் சொல்லுவதுதானே ஸ்பிரிட்டா இருக்கு. புரட்சிகரமான 38 திட்டங்கள் அந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டதுங்க. இவை ரொம்ப முக்கியமான திட்டங்கள். நீங்க ஏற்றுப்பீங்க. மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி, ஸ்கூட்டர் மானியம், பாதி விலையில பெண்களுக்கு, ஒர்க்கிங் விமனுக்கு ஸ்கூட்டர், பொது இடங்கள்ல வைஃபை, இதெல்லாம் பெரிதும் பேசப்பட்ட திட்டங்கள். இவையெல்லாம் இடம்பெற வேண்டாம். அட்லீஸ்ட் இதற்கான ரோட் மேப்பாவது இடம்பெற வேண்டாமா? இந்த காலகட்டத்திலிருந்து செயல்படுத்துவோம். இதற்கு ஒரு டோக்கன் அலோகேஷன் இருந்திருக்க வேண்டாமா? பாருங்க, அடிப்படை கட்டமைப்பு சார்ந்த இத்தனை திட்டங்கள் இதுவரைக்கும் எந்த தமிழ்நாடு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணல. அது பாவர்ட்டி அலிவியேஷனா இருக்கலாம். இந்த பட்ஜெட் வரையில பாத்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபிகர் அவுட் பண்றாங்க பாருங்க. உலக வங்கி, ஏடிபி, ஆப்ரோ டெவலப்மெண்ட் பேங்க், கேஎஃப்டபிள்யூ, ஜிக்கா, 5 பெயர்களும் வந்து சரளமா கிடக்கும். அது என்ன அர்த்தம்னா, இது எல்லாமே இவங்க எதையுமே வந்து அடிப்படை கட்டமைப்பு தவிர வேற எதையும் அவங்க ஃபண்ட் பண்றது கிடையாது. அவங்க ஃபண்ட் பண்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 40,000-45,000 கோடி கடன் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட வாங்குற கடன் எந்த இடத்துல செலவு செய்யப்படுதுன்றத பார்க்கணும். சோமவழிப்பன் ஒரு வார்த்தையை அப்படியே ஒரு வாரி சொல்லிட்டு போயிட்டாரு. அது என்னன்னா, முதலீடு செலவுகள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அப்படி செலவுகள் 2 வகைப்படும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல நீங்க 23,000 கோடி தான் செலவு பண்ண போறீங்க அப்படின்னு இந்த பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு வார்த்தை உபயோகித்தாரு. இந்த பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இப்போ வந்து அதனாலதான் நீத்தி ஆயோக்கு கொண்டு வந்திருக்காங்க. பிளானிங் கமிஷனே காலி பண்ணதுக்காக. அதனால இப்ப எவ்வளவு செலவு நம்ம அடிப்படை கட்டமைப்புகளுக்கு செலவு செய்யறோம் பாத்தீங்கன்னா இந்த இதுல அலோட் பண்ணிருக்கோம். நான் புரிந்துக்க விரும்பக்கூடிய விஷயம், இப்ப தேர்தல் அறிக்கையில இடம்பெற்று பட்ஜெட்ல இடம்பெறாத திட்டங்கள்லாம் அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல இந்த பட்ஜெட்லயே முதலமைச்சர் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது? இந்த செஷன்லயே இருக்கலாம். நமக்கு இன்னும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, மோடி அவர்களுடைய அம்மா கேட்ட 25 விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். 2011 பட்ஜெட்ல எல்லா திட்டங்களும் இல்ல அநேகமான திட்டங்கள் பட்ஜெட்ல இடம்பெறுது.
Right. அன்னைக்கும் உங்களோட நிலைப்படி திமுக திவாலாகி விட்டு தமிழ்நாட்டை போச்சு. ஆமா. அப்படிதானே உங்க கணக்கு? உண்மையா அதுதான். அந்த சமயத்துல ஆட்சிக்கு வரும்போது பெரும்பாலான திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற ஆடு மாடு கோழி மிக்சி ஃபேன் மிக்சி கிரைண்டர் இலவச அரிசி எல்லாத்தையும் பட்ஜெட்ல கொண்டு வந்துடுறீங்க. அதுபோல ஏன் புதிய அறிவிப்புகளை புதிய திட்டங்களை இந்த பட்ஜெட்ல கொண்டு வர முடியல? அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்கா? வெல்ஃபேர் மாநிலத்தின் உச்சத்தை எட்டும் ஒரு புரட்சிகரமான பட்ஜெட் 2011 பட்ஜெட். அந்த வெல்ஃபேர் செக்டர்ல இந்த அறிவிப்புகள் இடம்பெறாதா? இந்த பட்ஜெட் வந்து இப்ப நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் 2 தட்டுல வச்சீங்கன்னா நலத்திட்டங்கள் ஓங்கி நின்ற பட்ஜெட் 2011 பட்ஜெட். இந்த பட்ஜெட் வந்து வளர்ச்சி திட்டங்கள் ஓங்கி நிற்கிற பட்ஜெட். அதனால வருமானத்தை ஒத்தி வச்சிருக்கீங்களா? அதே லெவல் இல்ல, இதெல்லாம் செயல்படுத்துவோம்னு உத்தரவாதம் கொடுத்தீங்க. நலத்திட்டங்களோ செயல்படுத்தணும் அப்படிங்கிற ரோட் மேப் இருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு 2 விஷயங்கள் பண்ணுவாங்க. பாருங்க, மோடி அவர்களோட அம்மா கேட்டிருக்கிற விஷயங்கள் 65 கோரிக்கைகள் 29 அம்ச கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதுல பல விஷயங்கள் நீங்களே சொல்லிருக்கீங்க. இதே மேடையில 1 லட்சம் கோடிக்கு மேல நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த இடத்துல இருந்து நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு இது கேஷ் ஃப்ளோ பிரச்சனை மட்டும் கிடையாது. இது அடிப்படையான பிரச்சனை. ஜிஎஸ்டி மட்டும் இப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா 9270 கோடி ஒரு வருஷத்துக்கு கேட்கிறோம். நம்ம அது வந்து முறையா நமக்கு வர வேண்டிய விஷயம். 2011 டாக்டர் மன்மோகன் சிங் சர்க்கார் கிட்டயும் நமக்கு பிரம்மாண்டமான தேவைகள் இருந்தது. அதையும் மீறி இவையெல்லாம் செயல்படுத்தப்பட்டது. இன்னைக்கு இவை இடம்பெறல அப்படின்னா பொருளாதாரத்துல ஏதோ பிரச்சனையா? இல்ல, பிரச்சனை இல்லைங்க. பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மகாராஷ்டிரா நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்க, பிஸ்கல் டெபிசிட் குறைச்சிட்டான் 19%. நம்ம கூட்டிதான். அவன் எவ்வளவு கூடியிருக்கான்? ஜிடிபி வந்து ஏன் கூடல? மகாராஷ்டிராவோட ஜிடிபி ப்ரொபோஷனோட ஏன் கூடலன்னா இதான் காரணம். ஏன்னா நீங்க பிஸ்கல் டெபிசிட் டைட் பண்ண உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது காசு கிடையாது. திரு செல்வேந்திரன் குறுக்கிட விரும்புறீங்க, உங்களோட கருத்து பிறகு ஒரு சிறிய இடைவேளை. திரு செல்வேந்திரன், அதாவது தொடர் திட்டங்களை நாங்க செஞ்சிருக்கோம். தொடர் திட்டங்கள் ஏற்கனவே போன பீரியட்ல சொன்னதெல்லாம் இப்ப நாங்க தொடர்ந்து செஞ்சு வர்றோம். ஆடு மாடுகள் கொடுக்கிறோம். 12,000 பேருக்கு 12 லட்சம் பேருக்கு ஆடு கொடுக்கிறோம். தங்கம் கொடுக்கிறோம். அதிகமா கொடுக்கிறோம். அதுல வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க ஏற்கனவே கொடுத்த கிரைண்டர் மிக்சி எல்லாம் காய்லான் கடைக்கு போனதை பார்த்துட்டோம். இல்ல, அதுக்கு பிறகு அவங்க கொடுத்த போறத பார்த்துட்டோம். நடைமுறையில வந்து எங்க நல்லா இருக்கு, நீங்க கொடுத்த ஆடு கசாப்பு கடையில் இருக்கு, நீங்க கொடுத்த மிக்சி கிரைண்டர் காய்லான் கடையில் இருக்கு, நீங்க கொடுத்த மாடு கேரளாவுக்கு போய் நாளாச்சு. எப்படி டிவி என்ன நிலை இருக்கு, கிரைண்டர் என்ன நிலை இருக்குங்கிறத மக்கள் விட்டுருவோம். நம்ம சப்ஜெக்டிவா இருக்கும். தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சு ஓட்டு போட்டாங்க சார். அது மாதிரி ஒரு தொடர்ச்சி இருக்கிற புதிய திட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்ன சொல்றேன்னா, புதிய திட்டங்கள் அறிவிக்கல. ஏற்கனவே இருக்கிற 5 புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கு. அதுல வந்து ஒரு அரசாங்கம் 5 திட்டங்கள் அறிவிக்கிறது இவ்வளவு அபார சாதனையா சொல்லலாம். ஏற்கனவே அத்தனை திட்டங்கள் அறிவிச்சு நடந்து ஒரு 5 திட்டங்கள் அறிவிக்கிறது இவ்வளவு அபார சாதனை. இப்ப மெட்ரோ ரயில் ஒரு சாதனை கூட சொல்லலாம். நாங்க புதுசா இன்னைக்கு அடிக்கல் நாட்டுறோம், புது ரூட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெட்ரோ ரயில கொண்டு வந்தது எங்க தலைவர் கலைஞர். மெட்ரோ ரயிலுக்காக ஜப்பான் நாட்டுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி நிதியை வாங்கிட்டு வந்தது எங்க தளபதி ஸ்டாலின். நாங்க கொண்டு வந்த திட்டம், நாங்க போட்ட ரயில் பாதை, நாங்க பெத்த பிள்ளை, நீங்க பேரு வச்சீங்க. நாங்க வளர்த்தெடுத்தோம். இது என்ன கொடுமையா இருக்கு? வளர்க்கறது நாங்க தானே. இது என்ன கொடுமையா இருக்கு? கன்சீவ் பண்ணது நாங்க, அதை டிலே பண்ணது நீங்க. நீங்க வந்து மோனோ ரயில் தான் நல்லதுன்னு சொன்னீங்க. மோனோ ரயில் சொன்னீங்க, போன தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கீங்க மெட்ரோ ரயிலை விட மோனோ ரயில் பெட்டர்னு உங்க முதலமைச்சர் பல தடவை சொல்லிருக்காங்க. ஆனா இந்த 2 தடவை போட்ட பட்ஜெட்லயும் நீங்க மோனோ ரயிலை பத்தி எதுவுமே பேசல. மோனோ ரயில் கொண்டு வர ஐடியா இருக்கான்னு சொல்லல. மெட்ரோ முடிப்போம், எம்ஆர்டிஎஸ் கனெக்ட் பண்ணுவோம். மெட்ரோல ஓடிட்டு இருக்குல்ல இப்போ. 10 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் கொண்டு வந்துருவோம். 45 102 கொண்டு வருவோம். அப்ப மோனோ ரயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் வச்சிருக்கீங்க? மோனோ ரயில் 3 இடத்துல வந்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் பண்ண போறோம் சார். கோவை, திருச்சி, சென்னையில மோனோ ரயில் சொல்லி இருக்கோம். பாருங்க, மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்ல இப்ப இருக்கிற விதம் சரின்னு எங்களுக்கு படுது. ஓகே, எம்ஆர்டிஎஸ் முதல்ல மெட்ரோ கூட இணைச்சு நல்லா கனெக்ட் பண்ணிட்டு அதை டிராபிக் ஏத்துறதா எங்களோட பிரையாரிட்டி. அந்த மிச்சம் 3க்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, செயல்பாட்டுக்கு வந்த அறிவிப்புகளும் இருக்கின்றன. இது வந்து பல தேர்தல் வாக்குறுதிகள் இருக்க, அவை வந்து வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல 110 அறிக்கைகள் இல்ல வெவ்வேறு வடிவங்கள்ல உள்ளாட்சி தேர்தலும் நெருங்குகிறது. அந்த சமயத்துல புதிய அறிவிப்புகளும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா?
கடன் சுமை பற்றி அதிகம் பேசப்படுகிறது. வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, இவை தவிர்த்திருக்கக்கூடியதா? இதுல நிர்வாக குறைபாடுகள் காரணமா? அல்ல ஒரு தேசிய அளவுல பொருளாதார நிலை ஒருவாறு இருக்கும்போது மற்ற மாநிலங்களும் இந்த நிலைமைதான், தமிழ்நாட்டிலும் இந்த நிலைமைதான் என்ற ஒரு நிலைதானா? பட்ஜெட் 2016 யதார்த்தமா ஏமாற்றமா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில விவாதித்து வருகின்றோம். திரு சோமு வள்ளியப்பன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இந்த பட்ஜெட்ல பார்க்கும்பொழுது நிறைய பற்றாக்குறை தென்படுகிறது. நிதி வருவாய் பற்றாக்குறை, இது இயல்பானதுதான் அப்படின்னு ஒரு வார்த்தை வைத்தாலும் கூட இதை சமாளிப்பதற்கான ஒரு ரோடு மேப் இதுல தென்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மதுவிலக்கு கொள்கை எடுத்ததுனால இயல்பா டாஸ்மாக் வருமானம் குறைந்து வருவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கிறது. மற்ற டாக்ஸஸும் அதுவும் ஒரு பெட்ரோல் விலை சரிவு இந்த மாதிரியான காரணங்களால அதுல வரக்கூடிய வருவாயும் குறைந்து வருகிறது. இதை ஈடுகட்டுறதுக்கான ஒரு ரோட் மேப் தெரியுதா? இப்ப படித்து பார்க்கும்பொழுது நமக்கு கண்ணில் தென்படக்கூடிய ஒரு விஷயம், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினோம், 23,000 கோடி அளவுக்கு ரியலைஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு. இதை தாண்டி இதுல ஒரு ரோட் மேப் தெரியுதா? ஒரு ஆல்டர்னேட் தெரியுதா? அதாவது ஒரு அரசாங்கம் டைரக்டா டெவலப்மெண்ட்ல இறங்கி அவர்களே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஒரு செட்டப் கொடுத்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து எக்கானமியை மேலே கொண்டு வருவது என்பது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அப்போ பப்ளிக் செக்டார் மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடரா இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஷுட் மோர் பி எ ஃபெசிலிட்டேட்டர். இப்போ அவருடைய விஷன் டாக்குமெண்ட் 2023ங்கிறதே கூட ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். பல இடங்கள்ல நான் கூட அதை சொல்லி இருக்கிறேன். அதாவது அந்தந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை அவ்வப்போது கைக்கும் வாய்க்குமாக நாம நிர்வாகம் செய்து வருவதை விட ஒரு தொலைநோக்கோடு ஏதாவது ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த தொலைநோக்கு திட்டத்தினுடைய பகுதிகளாக ஆண்டு வரவு செலவு இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது ஒரு பொதுவான இருக்கு. அதாவது இவருடைய டாப் 10 அஜெண்டா இந்த விஷன் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கிறது 2023க்குள்ளார பார்த்தா அவர்கள் நாங்க பெரிதாக வேற எதுவும் செய்வதாகவே அந்த விஷன்ல சொல்லல. தொலைநோக்குல முதல்ல என்ன சொல்றாங்க, இங்க இது ஒரு சமூக வளர்ச்சி, இன்க்ளூசிவ் வளர்ச்சி இருக்கிற ஒரு மாநிலமாக ஆக்குவோம், சோசியல் டெவலப்மெண்ட் நன்றாக இருப்பதாக ஆக்குவோம், அதுபோல திட்டங்களை தான் இவர்கள் முன்மொழிகிறாங்க. இப்போ நீங்க சோசியல் செக்டாருக்கு இவர்கள் செலவு செய்கிற 35% அல்லது 68,000 கோடி என்பது அதை நோக்கியதுதான். இவருடைய விஷனே கிளியரா இருக்கு. இது ஒரு சோசியல் ஸ்டேட். இங்க நாங்க இப்போ நீங்க நிறைய பேருக்கு மடிக்கணினி கொடுப்பது, சைக்கிள் கொடுப்பது, அல்லது அவர்களுக்கு நீங்க விவசாயிகளுக்கான வேலைகளை செய்வது, இப்போ டெவல்யூஷன்ல தமிழ்நாடு நன்றாக இருப்பதாக சொல்கிறார்கள். பொதுவா நமக்கு இந்த அரசியல் பேசுகிற காரணத்தினால சில சமயங்கள்ல நாம் எல்லோருமே தமிழ்நாட்டை தாழ்த்தி பேசிக் கொள்ளுகிற ஒரு போக்கு இருக்கிறது. ஆனா தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு 100% மின்சாரம் கிடைக்கிற ஒரு மாநிலமாக, மின்சாரம் பெர் கேபிட்டா கன்சம்ஷன் ஹையஸ்ட் அமங்ஸ்ட் செவரல் ஸ்டேட்ஸ் இருப்பதாக, இது போல பல விஷயங்கள் இங்க அவேர்னஸ் ரொம்ப அதிகம். எது ஒன்று ஆரம்பித்தாலும் அது உடனே வேகமாக பற்றி கொள்ளுகிற ஒரு மக்கள் மனப்பான்மை இருக்கிற ஒரு சோசியல் டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்கிறது. இந்த இடத்துல இவர்களுடைய விஷன் படி தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். மக்களை வலிமைப்படுத்தி விட்டால் மக்களாக பிழைத்துக் கொள்வார்கள். ஓரளவிற்கு நீங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாம், விஷன் டாக்குமெண்ட்ல இருக்கிறது இதுல வெளிப்படுது இல்ல. அதாவது அப்படித்தான் இதை புரிந்து கொள்கிறேன் நான். ஏனென்றால் இப்போ நிதி பற்றாக்குறை இருக்கிற ஒரு சூழ்நிலையில வருமானத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன வரிகள் டாக்குமெண்ட்ல 15 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும் சொல்லுது. அந்த வேகத்திலேயா அது நீங்க முதலீடுகள் வருவதற்கு ஒரு அதாவது அவர்கள் சொல்லுகிற அத்தனை முதலீடும் வருமா என்று சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஒரு மாநாடு போட்டீங்கன்னா அங்க வருகிற பொழுது அவர்கள் ஒரு சூழ்நிலை காரணமாக சரி நாங்க இவ்வளவு போடுறோம்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அதற்கு பிறகு இருக்கிற சூழ்நிலையில பொறுத்து அப்புறம் அவர் வேறு மாநிலத்துக்கு போகலாம். அந்த திட்டத்தையே அந்த நிர்வாகங்கள் தள்ளுபடி செய்திடலாம். இதெல்லாம் இருக்கும். 23,000 கோடி வந்தால் கூட முதல்ல கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் நினைப்பேன். போக போக அது அதிகரிக்கப்படும். இப்போ அவர்கள் 3 நல்ல முதற்கட்டமா 23,000 கோடி இருக்குங்கிறாங்க. அதுவே முடிவு. நரேந்திர மோடியே உலகம் பூரா சுத்தியே அவர் 18,000 கோடி என்னமோ தான் கொண்டு வந்தாரு. உட்கார்ந்த இடத்துல 23,000 கோடி. நான் ஒரு உட்கார்ந்து இருக்கல, எத்தனை பேர் வெளியே பிளைட் பிடிச்சு போனாங்க, 25 நாடுகளுக்கு சுத்தணும். அது இதுக்கு கொண்டு வர்றதுக்கா 5 வருஷம் காத்திருந்தீங்க. நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒண்ணு லேண்ட் பேங்க் ஒன்னு கிரியேட் பண்றதுக்காக சிப்காட் சில வேலைகளை செய்வதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அது திட்ட ஒதுக்கீடு தேவையில்லை, அந்த வேலை இருக்கிறது. ஆக இப்ப நம்ம பார்க்கிறோம் சிங்கூர்ல
நிலம் கிடைக்காமல் தான் பிரச்சனை இருந்தது. இன்னும் பல இடங்கள்ல வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும், வேலை கொடுக்க வேண்டும் என்றால் நிலம் வேண்டும் என்றால் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே முதலமைச்சர் சொன்னாங்க, இங்க வந்து லேண்ட் பேங்க் ரெடி டு ஆக்கிபை, லேண்ட் பேங்க் பெருசா இருக்கு. சோ லேண்ட் அக்விசிஷன் அவ்வளவு பெரிய சவால் இருக்காது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்ப பொன்னேரியில ஒரு பிளாஸ்டிக் பூங்கா ஒன்று செய்ய போவதாகவும், ஸ்ரீபெரும்புத்தூர்ல வானூர்திகளுக்கான பிளைட் சம்பந்தமான சிலவற்றை செய்ய போவதாகவும் சொல்லுகிறார்கள். இது மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் அறிவிப்புகளாக தான் இருக்கு. இது திட்டங்களாக மாறவில்லை. அதே போல வந்து இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளில் 18,500 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்றாங்க. கடந்த ஆண்டுகளில் நாம செய்திருப்பதை பார்த்தா ஓரளவுக்கு மின்சாரத்துல சரியாகத்தான் வந்திருக்கிறோம். நாம வந்து மிகையா என்று தெரியாது, பற்றாக்குறை மிகை அப்படின்னு சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியோட ரிப்போர்ட் கொடுக்குது. பட் அட் வாட் காஸ்ட்ங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே இன்னொரு மத்திய அரசுடைய அறிக்கை தான் தமிழ்நாட்டில் வந்து மின்சார வாரியத்துடைய செயல்பாடுக்கு சீக்ரெட் கொடுக்குது. இதை பற்றி நம்ம நிறைய விவாதிச்சிருக்கிறோம். திரு பாண்டியராஜன் கிட்ட கேட்க விரும்புற இன்னொரு கேள்வி, இன்னைக்கு வந்து எண்ணிக்கை பாருங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஜிடிபி சைஸ் பெருகி இருக்கு அப்படின்னு அளவு சொல்றீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 15,854 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை, ஆல் ஹை நிதி பற்றாக்குறை. வருவாய் மிகுவ வந்து எங்களுடைய சாதனை, இந்த அரசுடைய அதிமுக அரசுடைய சாதனை அப்படின்னு கடந்த 3 வருஷம் 2014 வரைக்கும் சொல்லி வந்தீங்க. ஆனா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க வருவாய் பற்றாக்குறை. இதுல கணிசமான அளவு அல்ல ஒரு பகுதி நிர்வாக குறைபாடும் தான் காரணம் அப்படின்னா மறுப்பீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல பல விஷயங்கள் நம்ம வந்து பேசாம இருக்கிறோம். இவங்க வந்து இன்னோவேஷன் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஒரு வார்த்தை வந்து விஷன் 2023 சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் 15 லட்சம் கோடி வந்து 217 திட்டங்களாக திட்டப்படுத்தப்பட்டு அந்த 217 திட்டங்களும் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். எதுக்கு அப்படி எப்படி ஃபண்டிங் வரப்போகுதுன்றதுக்கு சொல்லியிருக்கோம். 2 லட்சம் கோடி அந்த 15 கோடியில வந்திருக்கு. அது எந்த விதத்துல வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் என்ற ஒரு புது மெக்கானிசம், ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இந்தியாவிலே முதல்ல உருவாக்குனது தமிழகம் தான். இது 3000 கோடி இன்னைக்கு அதுல ரைஸ் பண்றோம். தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்டு உருவாக்கி ஒரு முதல் 2 வருஷம் அந்த நிதியை அப்படியே திருப்பி அனுப்பிச்ச மாநிலம் தமிழ்நாடு. எங்கேயும் திருப்பி அனுப்ப முடியாது. அது இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட் சொல்லுது. இல்ல தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்டுக்கான முதல் வருஷத்துல 1000 கோடி ஒதுக்கீடு, அடுத்த வருஷத்து ஒதுக்கீடு அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணாம செலவு பண்ணாம திருப்பி அனுப்பாங்க. எங்க யாரும் திருப்பி இங்க பட்ஜெட் 2016-2017 24,130 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது பள்ளி கல்விக்கு. முன்னால இந்த அரசும் இல்ல, பள்ளிக்கூடம் கட்டல, பள்ளிகள் சீரமைக்கல. மத்திய அரசு 4,400 கோடி ரூபாய் கொடுத்துச்சு. அந்த பணத்தை பயன்படுத்தாம திருப்பி அனுப்பிட்டீங்க. இதனால 2012-13 ஒதுக்குன பணம் அது இன்னைக்கு 2016-17 வரைக்கும் மத்திய அரசு பணம் ஒதுக்கல. 2012-13 ஆண்டு முதல் பள்ளிக்கூடம் கட்டுதல் மற்ற பணிகளுக்கு மத்திய அரசு பணம் ஒதுக்கல. சொல்றது செல்வேந்திரன் இல்ல, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தினுடைய இடைநிலை கல்வித்துறை செயலாளர் பிருந்தா சரூப் சொல்லியிருக்காங்க. திருப்பி அனுப்புனீங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 திட்டங்கள் சர்வ சிக்ஷா அபியானம் சரி, ஆர்எம்எஸ்ஏன் சரி, நல்லா இயங்குற இடம் தமிழ்நாடு. அதுல என்ன சிக்கல்கள் இருக்குன்னா, யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் தரணும், இதை தரணும், அதை தரணும், பல கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தமிழக அரசாங்கம் செயல்பட்டு தான் இருக்கு. இந்த 24,000 கோடி நீங்க சொன்னீங்களே, இந்த தமிழக அரசாங்கத்தோட செலவினம் என்பது எந்த ஸ்டேட்லயும் கிடையாது சார். இன்னைக்கு ஒரு 5 வருஷத்துல வந்து நாங்க செலவு பண்ண 1 லட்சம் கோடி பள்ளி கல்விக்காக வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. இது வந்து முன்னேறிய மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி, எங்க காமராஜர் ஆட்சி காலத்திலேயே பட்ஜெட் சைஸ் 127 கோடியா இருந்த போது 27 கோடி கல்விக்கே செலவு பண்ணப்பட்டிருக்கு. பள்ளி கல்விக்கு தட் இஸ் 21%. இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் கூட பள்ளி கல்விக்கு செலவிடக்கூடிய சதவீதம் காமராஜர் ஆட்சி காலத்துல செலவிட்ட அளவுக்கு கிடையாது. அப்ப ஒண்ணுமே இல்லைங்க. அதே 20% ஹரி, நீங்க சொல்ற அந்த 27/125 கால்குலேட் பண்ணி பாருங்க. அம்மா செலவு 24,000 டிவைடட் பை நம்ம ஓவரால் இன்கம் டிவைடட் பண்ணி பாருங்க. அதே 20%. ஓகே, அந்த 20% இவ்வளவு கட்டமைப்பு இருக்கிற இடத்துல அதற்கு மேலும் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்ன்றது பெரிய விஷயங்க. 125 கோடியில 27 கோடி இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு உன்னதமான விஷயம். அதே போல்தான்
நீங்க இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிற பட்ஜெட்ல 24,000 கோடி வந்து பள்ளி கல்விக்கு செலவு பண்றது அண்ணன் சொன்ன மாதிரி எந்த ஒரு பைசாவும் செலவு செய்யாம திரும்பி போல. உங்களுக்கு தெரியும் இது கொடுத்த விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சில கருத்துக்கள் அவங்க எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது நிஜம்தான். அவங்க சொன்னது நான் மாற்று கருத்துல எனக்கு எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ இந்த 2 ஸ்கீம்லயும் வந்து யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் சரியா கொடுக்கலன்னு சொல்லிட்டு சில இதை வந்து செலவு செய்ய விடாம வச்சிருந்தாங்க. அது நிஜம்தான். அந்த தவறுல கரெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து அது இல்ல நாங்க சொல்லலையே. அந்த சர்டிபிகேட் மட்டும் இல்ல, அந்த சர்டிபிகேட் மட்டும் இல்ல. இப்ப நெடுஞ்சாலைகள் மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லி நிறைய சாலைகள் நம்ம போடுறோம். தரம் உயர்த்துறதுக்கு இந்த பட்ஜெட்ல நீங்க 1220 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க. தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டத்தின்படி மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் திண்டுக்கல் தேனி குமுளி நெடுஞ்சாலையை அகலப்படுத்த வேண்டியது. அது நிதியமைச்சர் ஊர் வழியா போகிற ஒரு பாதை. பெரியகுளம் வழியாவே நிதியமைச்சரின் ஊர் வழியாகவே போகிற பாதை. ஆமா, அது எங்க ஊர் வழியா போற பாதை. டிஆர் பாலு ஹைவேஸ் மினிஸ்டர் இருக்கும்போது தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி எங்க கலைஞர்கிட்ட அனுமதி வாங்கி நான் வாங்கின திட்டம் அந்த சாலையை. அது மொத்தம் 135 கிலோமீட்டர் நீளம். 80 கிலோமீட்டர் மட்டும்தான் வேலை நடந்திருக்கு. 1000 கிலோமீட்டர் சாலை மேம்பாட்டுக்குமான ஒரு இது தமிழகத்துல அண்ணன் சொன்ன முதல் பாட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். தமிழகத்துல தான் அம்மா ஆட்சியில தான் முதல் வாட்டி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் அவங்க சொன்ன பிபிஎம்சின்றது திமுக அரசாங்கத்தில் கொண்டு வரல. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் அதை எடுத்து செயல்படுத்தி அவ்வளவு அழகா சாலைகளை கொண்டு வந்திருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். என்னுடைய பெரிய நிறுவனங்கள் நான் மீண்டும் இப்ப வந்து இந்த அளவுக்கு ஒரு வருவாய் பற்றாக்குறையும் அரசுடைய சாதனையா சொல்ல முடியுமா? வருவாய் மிகு வைத்திருந்த போது இது செல்வி ஜெயலலிதா அரசுடைய சாதனைன்னு பட்ஜெட்ல திரு பன்னீர்செல்வம் படித்தார். ஆனா எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இல்ல பல மாநிலங்களை விட அதிகமா வருவாய் பற்றாக்குறை இருக்கே. இது அந்த அரசாங்கத்துடைய சாதனையா என்ன? நிதிநிலை பொறுப்புடைமை என்ற சட்டத்தை எந்த விதத்திலையும் மீறாமல் அந்த சட்டம் போட்டு தமிழக அரசாங்கம் மறந்து திமுக ஆட்சி காலத்திலேயும் மீறல. திமுக ஆட்சி காலத்திலேயும் திமுக ஆட்சியில ரெஸ்பான்சிபிலிட்டி மீறல. ஆனா அந்த சமயத்துல 17,000 கோடி நிதி பற்றாக்குறை இருக்கிறது, 2,700 கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது. இதுதான் கருணாநிதி அரசுடைய சாதனையா என்று கேட்டவர் வேற யாரும் அல்ல, செல்வி ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு வருவாய் பற்றாக்குறையோட அளவு பாருங்க 15,000 கோடியை தாண்டி இருக்கு. இது இந்த அரசின் சாதனையா? அவங்க சொன்ன மாதிரி 38 நலத்திட்டங்களை ஒரே பட்ஜெட்ல அறிவித்தது இந்த அரசாங்கம் 2011. அந்த அளவுக்கு நலத்திட்டங்கள் ரெக்கார்டுங்க கிடையாது. 2013 இருந்ததா? அன்னைக்கு எப்படி வருவாய் மிகு இருந்தது? இன்னைக்கு எப்படி வருவாய் பற்றாக்குறையா மாறியது? பாருங்க, வருவாய் மிகுக்கு பெருமை உங்களுக்குன்னா வருவாய் பற்றாக்குறைக்கான பொறுப்பு யாருக்கு? இல்லங்க, அந்த அடுத்த வருஷத்துல உங்களுக்கு தெரியும் உலகம் பெரிய அளவுல வறட்சி இருந்தது. வறட்சி நிவாரணம் கொடுத்த முதல் ஸ்டேட் கவர்மெண்ட் 2013 மீண்டாச்சு. 14-15 என்ன காரணம் சொல்ல போறீங்க? 4-15 பெரிய அளவுக்கு பல மாற்றங்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியும், மத்திய அரசாங்கம் புது அரசாங்கம் பொறுப்பெடுத்தது, பல விஷயங்களை மாத்தினாங்க. ஒவ்வொரு அரசாங்கத்தோட இது பெட்டர்னு நீங்களே பல இடத்துல அதற்கும் வருவாய் பற்றாக்குறை பிரச்சனைக்கு எப்படி சார் காரணம்? வணிக வரி வருவாய் இதுவரைக்கும் பல வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திக்குது. அதாவது பெருக்க விகிதம். இதுல ஒரு நிர்வாக குறைபாடு எப்படி காரணமா இருக்க முடியாது? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம உலக அளவுல வந்து எண்ணெய் எரிவாயு விலைகள் வந்து 50% கீழே விழுந்து அது ஒரு காரணமா இருக்கலாம் சார். 2008 ரெசெஷன் இருந்தது. 5 மாநிலங்கள்ல ஹரி அவன் சேல் டாக்ஸ் உயர்த்திட்டு இருந்தான். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல நாங்க ஒன்றும் உயர்த்தலையே. இது வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் த காஸ்ட் தான். அது ஒரு காரணமா இருந்தாலும் காரணமா இருக்க முடியாது. வணிக வரித்துறையில மட்டும் 40% கிட்டத்தட்ட 40% ஆள் பற்றாக்குறை, வேக்கன்ட் போஸ்ட் ஆர் லைங். அதுல வந்து ஒரு 100 வணிக வரி மாவட்டங்கள் இருக்குன்னா ஒரு 54 டெபுட்டி கமிஷனர்ஸ் இல்ல டு ஹெட் தட். அப்படி இருக்கும்போது அது நிர்வாகத்தை பாதிக்காதா? கண்டிப்பா இல்ல. அது வந்து ஒரு இ காமர்ஸ் முறையில மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப டிசிஎஸ் சாஃப்ட்வேர் ஓடிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். வந்து அந்த அளவுக்கு வணிக வரி அதிகாரிகள் போய் நின்று தண்டால் வச்சு வாங்குற காலம் மாறி போச்சு. இன்னைக்கு அவங்க நெட்ல போய் போர்ட்டல்ல போய் என்டர் பண்ணிட்டு அவங்க டேட்டா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு தீர்வா வருவாய்த்துறை செயலர் மிக முக்கியமான தீர்வு நினைக்கிறேன் செக்ரட்டரி சொல்றாரே தவிர அது ஏன் இல்லங்கிற கேள்வி. 220 கோடி செலவு இல்லாத சமயத்துல தான் ஒரு 16-20% வணிக வரி உயர்ந்துட்டு இருந்தது. இன்னைக்கு
முயற்சிகளை மேற்கொள்றீங்கல்ல, எப்படி சரி இது? இல்ல, சரிவதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கு. இது சரியில்லை. இன்னொன்னு பாருங்க, 64 வளர்ச்சி விகிதம் சரி இது. அதான் 64 67,000 ஆயிருக்கும். 72 ஆகலன்றதான் கேள்வி. ஓகே, 72 ஏம் பண்ணோம். வளர்ச்சி விகிதம் எல்லா வருஷமும் ஒரு 16% வளர்ந்துட்டு இருந்தது வணிக வரி. ஆனா இப்ப அந்த ஒரு 6-5 வளர்ந்துட்டு இருக்கு. அது வளர்ந்துகிட்டே போகணும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. பாருங்க, இல்ல பாருங்க சார், பட்ஜெட் சைஸ் 11% கூடி இருக்குங்க. வணிக வரி 64 67 உயர்ந்திருக்கு. அப்படின்னா ஒரு 5-5.5% தான் கூடி இருக்கு. இதை ஒரு ஷார்ட் டேர்ம் பிரச்சனையா தான் பாக்குறோம் நாங்க. ஒரு கட்டமைப்பு மாறும் பொழுது உங்களுக்கு வேட் வந்தப்ப இமீடியட்டா குறைஞ்சது, அதுக்கப்புறம் கூட ஆரம்பிச்சது. வரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றம் இந்திய அளவில் தாக்க போகுது. இது வரைக்கும் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய தாக்கம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் நாங்களும். இது தாக்கம், இந்த ஒரு பிரச்சனை. ஆமா, எல்லா சவாலும் சந்திக்கிறதாங்க அம்மாவோட அரசாங்கம். அவங்க டிஎம்கே மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஜாலியா இருந்தாங்க. அந்த டைம்ல நிறைய பண்ணிருக்கலாம். எங்களுக்கு இவ்வளவு சவால் இருக்குங்க, சந்திக்க வந்தாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. கொரோனாடு இல்ல சார், ஜாலியா என்ன ஏதாவது புது திட்டங்கள் நாங்க சொல்லியிருக்கோம். நீங்களே சொல்லியிருக்கீங்க, அம்மா உணவகம், அம்மா அதுன்னு எல்லாத்தையும் சொன்னீங்க. நீங்க வரிசையா சொன்னீங்க. அவ்வளவு திட்டங்கள் போடுறதுனால தாங்க உங்களுக்கு செலவு அதிகமா தானே செய்யும். அதை நம்ம குறைக்க முடியாதுல்ல. வருமானத்தை கூட்டுறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். வரியில்லா வருமானம் பாருங்க, வருமானத்தை கூட்டுறதுக்கான முயற்சிகள் குறித்த கேள்விகள் தொடர்ந்து எழுந்திருக்கு. வரி இல்லாத ஒரு பட்ஜெட், இதை ஒரு ஆறுதலாக பார்க்கவா? தேர்தல் நெருங்கி கொண்டு வருகிறது, புதிய திட்டங்கள் எவ்வளவு வேகத்தில் செயல்பாட்டுக்கு வரும்? இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பட்ஜெட் 2016 யதார்த்தமா ஏமாற்றமா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில வாழ்த்து வருகின்றோம். நான் திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இதுல குடிமராமத்து முறை, குடிசை இல்லா தமிழகம், வறுமை ஒழிப்பு, தூய்மை தமிழகம், திறன் மேம்பாட்டு இயக்கம் அப்படின்னு ஒரு தீமாட்டிக்கா இந்த பட்ஜெட் அணுகியிருக்கிறாங்க. இவை இரண்டும் எங்களுடைய லட்சியங்கள், இதற்கான திட்டங்கள், அதை தாண்டி ஒரு 11 பெருந்திட்டங்கள் அப்படின்னு அணுகியிருக்கிறாங்க. இதை ஒரு புதுமை அப்படின்னு பார்க்கிறீங்களா, மியர் ரிட்டாரிக் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, ரெட்டரிக்காவே இருந்தாலும் அது நீங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு அம்சம் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல நீங்க குடிமராமத்து பணி அப்படிங்கிறது பொதுவாக நாம் இத்தனை ஆண்டுகளாக நாம் அதிகமாக கவனம் செலுத்தாத ஒரு அம்சம். அது நிச்சயமாக திருப்பியும் கவனத்துக்கு வந்திருப்பது என்பதனால் ஒரு பெரிய அளவில் அந்த நீர்நிலைகளை நாம் பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது. அதுக்கான நமக்கான இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனான ஒரு வழிமுறை, அதை நம்ம காப்பாற்றுறோம். ஒண்ணு அது அப்படியே இப்படியும் பார்க்கலாம்ல, அரசு தன்னுடைய பணியை பொதுமக்கள்கிட்ட மடமாற்றுது, அரசு செய்ய வேண்டிய பொறுப்பை செய்ய முடியலன்னு மாற்றுதுன்னு பார்க்க கூடாதா? இல்ல, நான் சொல்லல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் பொதுமக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த மாதிரியான திட்டங்களை, குறிப்பாக நீர்நிலைகளை பாதுகாப்பதை செய்ய முடியாது. அதை எப்போதேனும் அரசாங்கம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான மக்களுடைய ஒத்துழைப்பை கோருகிறது. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, குடிசை இல்லா தமிழகம் கிட்டத்தட்ட அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. எனக்கு முக்கியமா அதுல ஏற்படக்கூடிய பெரிய மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழகத்துல பொதுவாகவே ஒரு பேச்சு இருக்கு. என்னன்னா, நீங்க இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷனும் படிப்படியாக இன்னைக்கு சரிந்து வந்திருக்கிறது. அதுல வேலை வாய்ப்புகளுக்கு குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்ற சூழ்நிலையில நிச்சயமாக அது ஒரு பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதுல இருக்கிறது. அதுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை குறைவு. ஆனா நீங்க அடுத்த 5 ஆண்டுகள்ல அந்த அவங்களோட திட்டம் நிச்சயமா பெரிய அளவில் எண்ணிக்கையில கூடுதலாக கட்டடங்களை கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஸ்கில்டு லேபர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கான வேலை வாய்ப்பை அது கண்டிப்பாக கூட்டித்தரும். அப்போ அந்த 5 அம்சங்களுமே கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் தொழில் துறையாகவும் சரியாகுது, அது நிதியாகவும், அதாவது நிதி மக்களிடம் போய் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரியான பல்வேறு உள் அம்சங்கள் அதில் இருக்கின்றன. அதை முறையாக செயல்படுத்தப்படுமே. ஆனால் கேட்கிறோம், நீங்க சொல்றது போல அருமையான கான்செப்ட்ஸ் தான். இப்ப நம்ம மத்திய அரசாங்கத்துடைய ஸ்வச் பாரத்ல என்னன்னா, அது ஒரு போட்டோ ஆப் நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப தூய்மை தமிழகம் அப்படின்றாங்க, இப்ப குடிசை இல்லா தமிழகம் அப்படின்னு சொல்லப்படுது, குடிமராமத்து பற்றி எல்லாம் சொல்லப்படுது. இவையெல்லாம் அதுக்கான அலோகேஷனுமே ரொம்ப டோக்கன் ஜெஸ்டர்ஸா தான் இருக்கு. இது அது போல ஒரு ரிட்டரிக்கா இருக்கிறதுக்கான ஆபத்து. இது திட்டங்கள் என்ற அளவில் நிச்சயமாக இன்றைக்கு குறைந்த அளவில் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் இப்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கான சக்சஸ் ரேட் எவ்வளவு தூரம் அடுத்த ஆண்டுகள்ல பெருமளவு நீங்க உயரும் போது நிச்சயமா நிதி ஒதுக்கீடுகள் கூடுதலாகவும், அதனுடைய வேலை வாய்ப்புகள் கூடுதலாகவும், அதனால வரக்கூடிய பயன்கள் அதிகமாகும். அப்ப நேச்சுரலா அதுக்கான ஃபண்டிங்கும் அதிகமாகும். திரு செல்வேந்திரன், இந்த பட்ஜெட்ல எக்ஸ்பெக்டட்லி இது ஒரு வெற்றி அறிவிப்பு அப்படிங்கிற ரீதியில இந்த பட்ஜெட்டை பார்க்கறீங்க. இதுல இவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ல நல்ல விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல பட்டியலிட முடியும் அப்படின்னு நீங்க கருதினீங்கன்னா என்ன பார்ப்பீங்க? அப்படி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
நல்ல விஷயங்கள்னு சொல்றதுல இதுல சொல்றதுல அப்படி ஒண்ணும் இல்ல. நல்ல விஷயம் இருந்தா தான் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. திட்டங்கள் சொல்லியிருக்காங்க, பழைய திட்டங்களை எல்லாம் தொடர்ச்சியா கொண்டு வர்றாங்க. ஆனா இவங்க சொல்ற திட்டத்திலேயே பல குழப்பங்களுக்கும் இவங்க காரணமா இருந்திருக்காங்க. இப்ப இவங்க சொன்னாங்க, நாங்க ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கே, அந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சி போடுகிற பட்ஜெட், அரசாங்கம் போடுறது ஒரு பட்ஜெட். ஆனா தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு அரசியல் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு பட்ஜெட். அந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட பல வாக்குறுதிகள், பல அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற பல உறுதிமொழிகள் அப்பட்டமாக மறக்கப்பட்டிருக்கு. மற்ற பட்ஜெட் போல இல்லாம, மற்ற பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு, இந்த பட்ஜெட் 5 வருஷத்துக்கு இல்லையா? எந்த பட்ஜெட்? கட்சி போடுற பட்ஜெட், தேர்தல் அறிக்கை பட்ஜெட் 5 வருஷத்துக்கு இல்லையா? நேரத்துல ஒரு மாசத்துல எல்லாம் கொண்டான அது இல்ல நான் கொண்டு வர சொல்றேன். நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி வரும்ன்ற ஒரு நம்பிக்கைக்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கா? இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், 500 டாஸ்மாக் கடையை மூடுனது ஒரு சாதனைன்றாங்க. படிப்படியாக மூடுவோம். படிப்படினா என்ன? முதல் படியிலே உட்கார்ந்து இருக்காங்க, 2வது படிக்கு எப்ப போறாங்க, 3வது படிக்கு எப்ப போறாங்க? அது என்ன? ஒரு படியில எவ்வளவு நாள் உட்கார்ந்து இருக்க ஒரு அர்த்தம் வேணாமா? நீங்க சொல்லுங்க. 500 கடை இப்ப மூடிட்டோம், இன்னொரு 500 கடை எப்ப மூட போறோம்னு சொல்லணும்ல. பாருங்க, அது ஒரு டைம் ஃப்ரேம் பண்ண மாட்டேன்றீங்களே, ஒரு நம்பிக்கை உங்க மேல. 5 வருஷத்துல 2011 இருந்து 2016 வரைக்கும் 500 கடைகள் மூடணும். 6800 இருந்து 6300 குறைஞ்சது. 50 நாட்கள்ல, பதவிக்கு வந்த 50 நாட்கள்ல இன்னொரு 500 கடைகள் கடைகள் மூடி இருக்கோம். 6300 இருந்து இப்ப குறைஞ்சிருக்கு நமக்கு. அதுக்கு கீழே கொண்டு போறதுக்கு முன்னால டிஎடிக்ஷன் சென்டர்ஸ் செட் பண்ண போறோம். மோனோ ரயில் திட்டம் முதல்ல ஓட முடியாது, அது யாரும் எதிர்பார்க்க முடியாது. இப்படி செயல்படும் அப்படின்னு இந்த விலையில்லா திட்டங்கள்லாம் அண்ணா பிறந்த நாள்ல வருவீங்க. அப்படி ஒரு இலக்க சொல்லுங்க. இப்ப அப்படி உடனடியா பல விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய நிதிநிலையில வராம இருக்கலாம். அதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்கணும். அதுதானே முதல் பட்ஜெட். அதுக்காக ஏற்கனவே ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாலும் மீண்டும் ஒரு இன்டர் பட்ஜெட்டுக்கு பதிலா ஒரு ரிவைஸ் எஸ்டிமேட் போடப்படுது, ஒரு ரிவைஸ் பட்ஜெட் வருது. அதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்குல்ல. வள்ளியப்பன் சார் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொன்ன மாதிரி ஒரு பாஸ் விடுறாங்க இந்த அரசாங்கம் சொன்னாரு. ஏன்னா ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு காலகட்டம் கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். எத்தனை விஷயங்கள், கவர்னன்ஸ் சார்ந்த விஷயங்கள், ஆளுமை சார்ந்த விஷயங்கள் யோசிச்சு பாருங்க. இ கவர்னன்ஸ்ல 300 அரசு சேவைகள் நம்ம 10,000க்கும் மேற்பட்ட இ சேவை மையங்கள் மூலம் செயல்படுத்த போகுது. இதெல்லாம் அரசாங்கத்தை எபிஷியன்ட் ஆக்குற விஷயங்கள். அரசாங்கத்தை எபிஷியன்ட் ஆக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபைட்டிங் மெஷின் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வருவோம். இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல there is a crunch. ஏதோ ஒரு நிதி செயலாளரே சொல்றாரு இந்த உதய் திட்டத்தை பத்தி பேசும்போது, இப்ப உதய் திட்டம் வந்தா மாநிலத்துடைய சுமை பெருகிடும். ராஜஸ்தான், ஹரியானா, தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் நிதி ரீதியா இப்ப பொறுப்பை சமாளிக்கக்கூடிய நிலையில இல்ல அப்படின்னு அவரே there is an admission. சரிங்க, பாருங்க, உதய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லி இருக்கிறோம். 17,500 கோடி வரைக்கும் அந்த டிஎன்இபியோடைய அதுக்கான காரணம் புரிஞ்சுக்க முடியுது. அதுல if the financial position is very rosy, நம்மால எளிமையா இது பண்ண முடியும். ஆக இன்னைக்கு நிதி ரீதியா அவ்வளவு சிறப்பா இல்ல. அதோட அங்கதானே இந்த மூலம் நிக்குது. 77 பொதுத்துறை நிறுவனங்களும் கலெக்டிவா ப்ராஃபிட்டபிளா இயங்குற ஒரே மாநிலம் தமிழகம். 77 இருக்கு. அதுல ஒரு நிறுவனம் டான்ஜெட்கோ, டான்ட்ரான்ஸ்கோ, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் தவிர டிஎன்பிஎல் மிகப்பெரிய பிரம்மாண்டம். அது சர்வீஸ் ஆர்கனைசேஷன் நடத்தி பழகிட்டோம். நம்ம அது ஒரு சேவை நிறுவனங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு அதுல ஒரு பைசா உயர்த்தணும்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் டிக்கெட் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே குறைச்சல் நமக்கு. அப்படி இருந்தாலும் அதுல ஒரு 10 பைசா கூட்டினாலும் எவ்வளவு ஏற்படுறாங்க. பழமையான பழைய பஸ்ஸுகள்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. பீகாருக்கு அடுத்து, வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து தமிழ்நாடு இருக்கு. நார்த்ல இருந்து, ஈவன் ஆந்திரால இருந்து, கர்நாடகால இருந்து யாரு வந்தாலும் முதல்ல அவங்க ரெஸ்பெக்ட் பண்றது நம்ம பஸ் சிஸ்டத்தை பத்தி. மத்திய அறிக்கை சொல்லுது, பீகாருக்கு அடுத்து, வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து தமிழ்நாட்டில தான் பழைய பஸ்ஸுகள் அதிகம் பயன்படுத்துறாங்க. நம்மளோட நல்ல விஷயங்களை நம்ம பேசாம இருக்கிறது. பாருங்க, நீங்க யார் ஒரு சாதாரண ஆள் எடுத்து பாருங்க, நீங்களே பாருங்க. அங்க கேரளா இருந்து வர பஸ் எப்படி இருக்கு, கர்நாடகால இருந்து வர பஸ் எப்படி இருக்கு, ஆந்திரால இருந்து வர பஸ் எப்படி இருக்கு, நம்ம பஸ் எப்படி இருக்கு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு அங்க இருக்கக்கூடிய பஸ்ஸுகளுடைய எண்ணிக்கையை விட சென்னையில இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு சென்னையில இருக்கக்கூடிய பஸ்ஸுகளுடைய எண்ணிக்கை குறைவு. ஆல் இஸ் நாட் வெல். 22,000 பஸ் வச்சு ஒரு பிரம்மாண்டமான நிறுவனமாக உருவாக்கி அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நடந்துட்டு
நடந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண டிஎன்பிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக ஒரு அரசு துறை நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. அந்த நிறுவனத்தோட மதிப்பு மட்டுமே இன்னைக்கு 20,000 கோடிக்கு மேல. அந்த ஒரு நிறுவனத்தோட மதிப்பு மட்டும் இந்த 5 வருஷத்துல தான் லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி பெருநட்டத்துல இருந்ததோ 5 வருஷத்துல உன்னதமான நிலைக்கு போய் எக்ஸ்பான்ஷன் கொண்டு போய் அதுல கார்ட்போர்டு கொண்டு வந்து அதுல வந்து பெரிய அளவில் எப்பவுமே லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம் தானே இருந்திருக்கு. லாபம் ஈட்டுவது மதிப்பை தருவதில்லை. ஒரு நிறுவனம் மதிப்புமிக்க நிறுவனம் இருக்கணும்னா பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் இயங்க வைக்கிறது வந்து சாதாரணங்க. பிரைவேட் செக்டரோட காம்படிஷனோட இன்னைக்கு டிஎன்பிஎல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதனால நிர்வாகத்திறன் என்ற ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசாங்கம் நிர்வாகத்திறனில் மிகப்பெரிய சாதனைகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க. புது புது நிறுவனங்கள் உருவாகிட்டு இருக்கு. அம்மா ஆட்சியில் அந்த 5 வருஷத்துல மட்டுமே 12 பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாகி இருக்கின்றன. நீங்க இவ்வளவு நம்ம நிதி சுமை இருந்தாலும் கூட அந்த ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒன்று அறிவிச்சிருக்காங்க தூத்துக்குடி. இதுக்கெல்லாம் வருவாய் ஆதாரங்களை பெருக்கிறதுக்கு இந்த கிரானைட் கொள்கை, தாது மணல் கொள்கை இவற்றையெல்லாம் புதுப்பிப்போம் அப்படின்னு. அது ஏன் பட்ஜெட்ல அதை பற்றி இதுவே இல்லங்க? தெளிவா சொல்லியாச்சு. எப்படி அந்த கொள்கை என்ன, அந்த கொள்கை எப்படி செயல்பாட்டுக்கு வரும்? ஒன்ன பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லியாச்சு. ஒன்ன பொறுத்த வரைக்கும் அதை அரசு எடுத்து நடத்தணும் சொல்லியாச்சு. அதுக்கு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னா ஒரு 5 நாள் 10 நாள் அலோகேஷன் இல்லையே. நீங்க என்ன அலோகேஷன் தேவையில்லை. என்ன செய்யறோம்னு சொல்லுங்க. அலோகேஷன் தேவையில்லை. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நீங்க வந்து அந்த கம்பெனி வந்து எடுத்து நடத்த வைக்கணும். அவ்வளவுதான். என்ன சொன்னீங்கன்றது வேற விஷயம். என்னென்ன செய்யறீங்கன்னு சொல்லுங்க. நிறைய செஞ்சிருக்கோமே. கிரானைட்டுக்கு புதிய கொள்கை வகுக்கப்படும், மணலுக்கு புதிய கொள்கை வகுக்கப்படும் சொல்லி இருக்கீங்க. செய்யலையே. செய்வோம். 50 நாள் ஆச்சு. 60 நாள் தீர்வா சொன்னதே டாஸ்மாக் வருமானம் குறையுது, கிரானைட் கொள்கை இருக்கு, தாது மணல் கொள்கை இருக்கு அப்படின்றது போல. அது சரி, 50 நாள் அந்த கொள்கை வந்து ஏன் வெற்றி அடையல, வேற அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு கேட்டா அநியாயமான கேள்வி. ஆனா அந்த கொள்கை எப்படி செயலாக்கத்துக்கு வரும்னு பட்ஜெட் டாக்குமெண்ட்ல கேன் இட் அட்லீஸ்ட் ஃபைண்ட் a mention? இல்ல பாருங்க, இதுவே வந்து 2.5 மணி நேரம் படிக்கப்பட்ட ஒரு அறிக்கை. பட்ஜெட் வந்து இந்த உரையில இருக்கிறது குறைஞ்சது 100 நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இருக்கின்றன, நிறைவேற்றப்பட போற திட்டங்கள் இருக்கின்றன. இதுக்கு மேல ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா வரும். அது வராம போறது இல்ல. நீங்க புது திட்டங்கள் கூட சொல்ல வேணாம், ஒரு தொடர் திட்டங்களை கூட சொல்லலாம். என்ன 500 கடைகள் மூடி இருக்கும், இதுல எங்களுக்கு 6636 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு வருது என்னெல்லாம் சொன்னீங்க. குடிபோதைக்கு ஆளானவர்களை மீட்பதற்கு மீட்பு மையங்கள் மாவட்டந்தோறும் அமைக்கப்படும் சொன்னீங்களே, அதை வச்சு செஞ்சிருக்க வேணாம். அதை செஞ்சிட்டு இருக்கோம், அமைதியா செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு விமர்சனத்தை தொடங்கும் பொழுது செல்வி ஜெயலலிதாவை 5 நிமிஷம் பாராட்டி பட்ஜெட் ஆரம்பிக்கிறார் திரு பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. அதை வைக்கிறதுக்கான ஒரு உயர் தார்மீக நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கா? இல்ல. நான் 2010 பட்ஜெட்டை படிக்கிறேன், 2008 பட்ஜெட்டை படிக்கிறேன். ஒரு திருக்குறளை படிச்சு, இன்னும் ஐயன் திருவள்ளுவரின் குரலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழக முதல்வர் கலைஞரின் மாபெரும் சாதனையாக திகழும் இந்த வானுயர் சட்ட பேரவை மன்றம் இப்படின்னு ஆரம்பிக்குது. 2007-8 பட்ஜெட்டை பார்க்கும்போது இந்திய திருநாட்டின் தென்கோடி முனையில் சோழ சாம்ராஜ்யத்தின் புலிகொடி பட்டொளி வீசி பறந்த தஞ்சை தரணியில் திருக்குவளை என்ற கிராமத்தில் வேளாண் தொழில் ஈடுபடும் அப்படின்னு இப்படி இது மாதிரி பாராட்டுகளோட ஆரம்பிக்கிறது. இதே போல ஹரி, இதை இவர்கள் பாராட்டுகிறார்கள், அம்மையார் ரசிக்கிறார், எங்கள் தலைவர் ரசிக்க மாட்டார். செல்வராஜன் ஒரு மந்திரி இருந்தார், செல்வராஜன் ஒரு அரிஜன நலத்துறை அமைச்சர் இருந்தார். அவர் எந்திரிச்சு பேசும்போது தலைவரை இந்த மாதிரி புகழ்ந்தாரு. நீ புகழ்ந்தது போதும், சட்டசபையில பதிவாயிருக்கிற விஷயம். இதை விட ஒருத்தர் என்ன சொல்ல முடியும்? படிச்ச புகழவெல்லாம் புகழ்ந்தது ஜூனியர் மினிஸ்டர் அல்ல, திராவிட இயக்கங்களுடைய முன்னோடியா இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். அவருடைய நிதிநிலை அறிக்கையில இதே போன்ற புகழாரங்கள் இருந்திருக்கு. எல்லா நிதிநிலை அறிக்கைகளிலுமே முதலமைச்சர் புகழ்வது அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டில் பேராசிரியர் பல மாநாடுகள்ல சொல்றாரு, என் தலைவர் கலைஞர், தன் தலைவன் அவர் புகழக்கூடாது. அவர் புகழ்ந்தால் சரி, புகழ்ந்தா குற்றமா? திரு பன்னீர்செல்வம் புகழ்ந்தா குற்றம். பன்னீர்செல்வம் புகழ்ந்தது குற்றம் இல்ல, புகழ்ந்ததை ரசித்தது குற்றம். இதுல கதையா இருக்கு. எங்க தலைவர் ரசிக்க மாட்டாரு. பேராசிரியர் பிடிக்கும்போது யாரும் நிறுத்துறாரு இல்ல. கலைஞர் தலைவர் வந்து செல்வராஜ் அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அளவுக்கு அதிகமா புகழ்றான்னு தெரிஞ்ச உடனேயே
திரும்பி பார்த்து என்னை புகழ்ந்தது போதும், நீ பேச விஷயத்துக்கு வா, சப்ஜெக்ட் பேசு, இல்லைன்னா உட்காருன்னு சபையில சொன்னாரு. பதிவாயிருக்கு. 2007 பட்ஜெட், 2010 பட்ஜெட் அப்படி எந்த குறுக்கீடும் இல்லாம தான் புகார் நடைபெற்றிருக்கு. எல்லா பட்ஜெட்டுகளையுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது சரியா தவறா அப்படிங்கிறது ஒரு வேறு வாதம். நான் திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இப்ப இந்த ஒரு சட்டமன்றம் அப்படிங்கிறது முந்தைய சட்டமன்றங்கள் இல்லாத ஒரு பான்ஹாமி ஒரு உறவை நம்ம பார்த்தோம். 2 வெளிநடப்புகள் குறைவு, வெளியேற்றங்களும் குறைவு. அதே நிலை தொடரும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அலுவல் ஆய்வு குழு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு பதிவாயிருக்கு. அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் வெளிநடப்பு செய்ய மாட்டோம்னு வந்து தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் கூட்டம் இல்ல, அது ஆக்கப்பூர்வமான அம்சம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அவர் சட்டசபைக்குள்ள அமர்ந்து அந்த விவாதங்களில் பங்கெடுத்து விவாதங்களில் கேள்விகள் கேட்டு ஆளும் தரப்பினரிடமிருந்து உரிய பதில்களை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக நிச்சயமாக எதிர்க்கட்சியினர் நிச்சயமாக அந்த முயற்சியில் ஈடுபட போகிறார்கள். இந்த முயற்சி வந்து என்ன வகையில் இருக்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்கப்பூர்வமா 2 பேரும் இப்ப நீங்க இன்னைக்கு சபையில நம்ம பார்த்த மாதிரி 2 பேருமே இந்த மாதிரி நகைச்சுவையோட ஒரு அழகான ஒரு சிரிப்போட 2 பேரும் பேசின மாதிரி சட்டசபையில அதே மாதிரியான ஒரு சிரிப்பு 2 பேருக்குமே நல்லது பண்றீங்களான்னு பேசணும். இதே மாதிரியான ஒரு இணக்கமான ஒரு தன்மையோடு அங்கு சட்டசபை நடக்குமானால் அது வந்து மிகப்பெரிய அளவு ஒரு ஆரோக்கியமான சட்டசபையாக அமையும். அதில் இருக்கக்கூடிய பல செய்திகள் மக்களுக்கு வந்து சேரும். இதுல இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள், இப்ப இந்த சட்டசபை மானிய கோரிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மானிய கோரிக்கைகள் பெற வேண்டிய செய்திகள் பலதும் வெளியே வர வேண்டி இருக்கிறது. அந்த மாதிரியான கேள்விகளுக்கும் அதற்கான உரிய பதில்கள் கிடைப்பதற்குமான ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று அங்க சட்டசபையில் இருக்கு. அந்த இணக்கத்தை தான் மக்களாகிய நாம் விரும்புகிறோம் என்பதுதான் இதுல முக்கியமான விஷயம். இந்த பட்ஜெட்ல கவனத்துல கொண்டு பெரிதும் பாராட்டுக்குரிய விஷயம், ஒரு முக்கியமான பிரச்சனையே புறந்தள்ளி இருக்கிறது, அல்ல இதை கவனித்தால் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன். இவர்கள் வந்து இப்ப தொழில்துறைக்கு கொடுத்திருக்கிற பணம் வந்து போதாது என்கிற ஒரு குறைபாடு இருக்கிறது. வேறு 2400 கோடி என்பது மறைமுகமாக தொழில்துறைக்கு பல்வேறு விஷயங்கள் வந்தாலும் நேரடியாக ஒரு மிகப்பெரிய துறை வந்து 1,60,000 கோடி, 70,000 கோடி, 1,90,000 கோடிங்கிறாங்க திரு பாண்டியராஜன். அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல 2,400 கோடி தான் அதுல எர்மார்க் பண்ணியிருக்கிறாங்க என்பது தொழில்துறைக்கு ரொம்ப குறைவான ஒன்றாக நான் பார்க்கிறேன். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இவர்கள் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் கூட அத்தனை வாக்குறுதிகளையும் இந்த முதல் நிதிநிலை அறிக்கைக்குள்ளார நுழைக்காமல், அப்படி நுழைத்து ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்காமல் ஒரு பிஸ்கல் டிசிப்ளின் அதற்குள்ளார இருக்கிற மாதிரி இதை ஒரு ஏற்பாடு செய்திருப்பாங்க. பட் அது பொலிட்டிக்கலி காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கலையா? உள்ளாட்சி தேர்தலும் வருது. ஒருவேளை அடுத்த வருஷத்துக்கு அடுத்த பட்ஜெட்டுக்கு இது தள்ளி போடப்பட்டிருக்கு, 110 அறிக்கைகள் எல்லாம் வரல, இது வந்து ஒரு பிஸ்கல் டிசிப்ளின் கருதி தள்ளி போட்டா அது பொலிட்டிக்கலி காஸ்ட்லி நினைக்கிறேன். உள்ளாட்சி தேர்தலும் வருது. பொலிட்டிக்கலி காஸ்ட்லியா என்பதை வந்து அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அதை பொலிட்டிக்கலா நினைக்காம இருக்கிறத நான் வந்து வரவேற்கிறேன்னு பார்க்கிறேன். வழிபட்ட ஒரு முக்கியமான கருத்து பதிவு பண்ணணும். நீங்க இண்டஸ்ட்ரிக்குன்னு வச்சிருக்கிற அந்த 1000 கோடியை சொன்னீங்க. தொழில் சார்ந்த துறைகள் நம்ம 8 துறைகள் இருக்கு. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட நான் சொல்லல. ஐடி தனியா இருக்கு, அதுக்கு அலாட்மெண்ட் 890 கோடி தனியா இருக்கு. எஸ்எம்இ தனியா இருக்கு, அதுக்கு நான் 394 கோடி தனியா அலாட் பண்ணிருக்காங்க. காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தனியா இருக்கு, கைத்தறி தனியா இருக்கு. இது எல்லாமே தொழில்துறை தான். நீங்க வந்து தொழில்துறை பாக்குறப்ப எல்லாத்தையும் பார்க்கணும். இல்ல 100 கோடிகளுக்கு கீழே தான் அதுல எல்லாம் வழக்கமான கண்டினியூங் ஐடி 890 இந்த வாட்டி முதல் வாட்டியா அதிகமா அலாட் பண்ணிருக்காங்க ஐடிக்கு வந்து. சோ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 5000 கோடிங்க. 5000 கோடி சார்ந்த துறைகளுக்கு 5000 கோடி. அதே குறைவு நீங்க சொல்லலாம், அது வேற விஷயம். ஏன்னா வீரத்துல பார்த்தா பெரும்பாலும் ஸ்டேட்டஸ் கோ சின்ன சின்ன 45% நமக்கு மறந்துடாதீங்க. சம்பளமும் பென்ஷனும் 45%. இதே மாதிரிதான் திமுக ஆட்சியிலையும் இதே மாதிரிதான் அதிமுக ஆட்சியிலையும் இது ஒரு சதவீதம் அப்படிங்கிறது. இது இவங்க இப்ப வந்து ஓரளவுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் சில பிரச்சனையை. ஒண்ணு வந்து இப்ப சம்பள கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு 2018 வரப்போகிறது. பெரிய சவாலா இருக்கும். அது கூடவே இவர்கள் இன்னும் மேலும் டாஸ்மாக் கடைகளை மூட போற சூழ்நிலை, இவர்களே சொல்லுகிற வருமானம் குறைந்த சூழ்நிலை, இவற்றையெல்லாம் வந்து தள்ளி வைத்திருக்கிறார். இறுதியான கேள்வி, திருமழிசையில துணைக்கோள் நகரம், மதுரை அருகே துணைக்கோள் நகரம், வண்டலூர்ல பேருந்து நிலையம், சீனியர் சிட்டிசனுக்கு மற்ற மாவட்டங்களுக்கும் பஸ் பாஸ், சென்னையில கொடுத்த பஸ் பாஸ் உடைய எண்ணிக்கையெல்லாம் சுட்டி காட்டுற மற்ற மாவட்டங்கள்ல 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், மோனோ ரயில், ஏற்கனவே அறிவித்த அறிவிப்புகள், இந்த தேர்தல் அறிவிப்புகள், செய்ய வேண்டிய டு டூ லிஸ்ட் இஸ் ஹியூஜ். வரவேண்டிய வருவாய்களும் அதே போல் உயரும் என்று நம்புகிறோம். தொழில்துறை, விவசாயத்துறை, இது எல்லா சேவைத்துறை, இந்த 3 துறைகள்லயும் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பாயன்சி, ஒரு பொருளாதார எழுச்சி வரும் நாங்க நம்புறோம். அதான் மறுபடியும் சொன்னேன், ஒரு ரா அனிமல் ஸ்பிரிட் வந்து
நம்ம சமுதாயத்துல உருவாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த இத்தனை நலத்திட்டங்கள், இத்தனை வளர்ச்சி திட்டங்கள், ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், குடிமராமத்தே நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்றைய நாள் நல்லாவே இருக்கு. அது வந்து பாருங்க, இந்த 40,000 கோடின்னு சொல்லி நம்ம இது பண்ண வேண்டாம். கண்டிப்பா நம்ம எபிலிட்டி வளர்ந்திருக்கு. அதுக்கு தக்கன நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம். அதனால இது வந்து பொருளாதார ரீதியாக கோடி கட்டிட்டு இருக்கிறோம். வட்டி 21,000 கோடி கட்டப்பதான் போறோம். 21,000 கோடி வட்டி கிட்டியும் கூட இன்னைக்கு உலக வங்கியில இருந்து, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து, KFWல இருந்து, ஜிக்கால இருந்து வரிசையில் நினைக்கிறாங்க நமக்கு கடன் கொடுக்கிறது. அது ஒரு வலிமையான பொசிஷன். இறுதியான கருத்து வட்டி 21,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறோம்னு சொல்லும் போதே, வட்டியை கட்டுறதுக்கு நாங்க கடன் வாங்க தயாரா இருக்கோம், கடன் கொடுக்க தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க. கடனை வாங்கி எப்படி வட்டியை கழிக்கிறது? இன்னொன்னு, வட்டி என்பது, கடன் என்பது என்னன்னா, பட்டு சேலைகளை முடிந்து வைக்கப்பட்டிருக்கிற தீ கங்கு. அது சேலையவே நாசம் பண்ணிடும். அது பெரிய கங்கா சின்ன பொரியான்றது வேற விஷயம். தீ சேலைக்குள்ள இருந்தா பட்டு சேலை காலி ஆயிரும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எவ்வளவு பெரிய தீயா இருந்தாலும் எங்க பட்டு சேலை தாங்கும்ன்றீங்க. அது தாங்காது. பழைய சித்தாந்தம் கூட இந்த சித்தாந்தத்தை எல்லா அரசுகளும் ஒரு பெண் முதலமைச்சர் ஆடுற நாட்டில் சேலையை சொன்னா அது தப்பு இல்லை, பொருத்தமான உதாரணம். ரொம்ப ரொம்ப பழைய சிந்தனை. ஏன்னா கடன் வாங்குவது என்பது ஒரு திறமை. இன்னைக்கு தேதிக்கு வந்து மாநிலமா இருக்கிற அவலத்தை நீக்கும் அப்படின்னு சொன்னது இல்லங்க. அந்த நேரத்தில் எவ்வளவு நம்ம கெப்பாசிட்டி எவ்வளவு இருந்துன்னு பாருங்க. திமுக அரசாங்கம் மொத்தமே 4.2 லட்சம் கோடி ஜிடிபி இருந்த காலகட்டத்தில் 1 லட்சம் கோடி நீங்க கடன் வச்சிருந்தீங்கன்னா அது பிரச்சனை தான். அன்னைக்கு வாங்கின கடனை எங்க போட்டீங்கன்றதும் பிரச்சனை இருக்கு. டிராப்ல இருந்தோம். நீண்ட விவாதம் பட்ஜெட் தாக்கலாகி இருக்கிறது. வரியில்லா பட்ஜெட் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது. சில திட்டங்கள் செயலாக்கத்துக்கு வந்திருக்கின்றன. புதிய திட்டங்கள் வரக்கூடிய பட்ஜெட் தொடர்ல 110 அறிக்கையின் வாயிலா இன்ப அதிர்ச்சியா வருமா, அல்ல ஒத்தி போடப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்காக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட்ல கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ரோட் மேப் பெற்றிருக்கிறது. அது பல கட்டங்கள் விவாதத்துக்கு அரசியல் உள்ளாகக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த ஒரு பட்ஜெட் இருக்கும். பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் விரிவான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. அதனது நீட்சியாக இருந்த விளைவா இந்த அரங்கத்திலும் நாம் விவாதிக்க போறோம். லாங் சப்ஜெக்ட், ஒரு நீண்ட அறிக்கை, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல படித்த பட்ஜெட். இதை பல கட்டங்களை நாம் விவாதிக்க தான் போகிறோம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி நண்பர்களே. வணக்கம்.